for you. I'm for you. We are for you. Hi and hello to my purple wings and welcome to the MIFF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all right. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தியோங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். த டைட்டில் நேம் இஸ் சைக்கோட்டிக் ஆப்சஷன். பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி கண்டென்ட்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத ஒரு கண்டென்ட். அண்ட் சைக்கோட்டிக்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம இதில் சைக்கோ கில்லராக இருக்க போகிறாரா அப்படி தானே நினைக்கிறீங்க? அதுதான் கிடையாது. ஸ்டோரி கேட்க கேட்க உங்களுக்கே புரியும். அண்ட் இந்த டைப்பில் எனக்கு ஸ்டோரி போடுங்கக்கான்னு சொல்லி அர்ச்சனான்ற ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே கேட்டுட்ருக்காங்க. ஐ எம் வெரி வெரி சாரி அர்ச்சனா, என்னால் போடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ ஃபைனலி வி டிட் இட். ஸோ இதை கேளு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் எதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒரு வெட்டிங் ஹாலை தான் பார்க்க போகிறோம். அந்த வெட்டிங் ஹால் ஃபுல்லாகவே செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஈவினிங் டைம், ரிசப்ஷன் போல் இருக்குது. ஸோ நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸ்டேஜில் பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க. ஸோ வந்த கெஸ்ட் எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் விஷ் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். அப்போ அந்த மாப்பிள்ளை தான் வந்துட்டு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. ஒயான், ரொம்ப அழகாக இருக்கு. என்னடா இது, இவ்வளோ நேரம் விட்டுட்டு இப்போ வர்ணிச்சிட்ருக்க? வர்ணிக்கிறதுக்கு நேரம் காலெல்லாம் பார்க்கணுமா என்ன? உன்னை பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வர்ணிக்கணும்னு தோணுது. அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெடை வந்துட்டு அட்டாச் பண்ணியிருந்திருப்பான். எஸ், அது நீங்கள் தான். உங்களுக்கு தான் ரிசப்ஷன், விடிஞ்சால் கல்யாணம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும் போல். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபர் உங்களை நிறைய கேண்டிடெலாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத கீழே கெஸ்ட்டில் ஒரு பையன் அந்த சேரில் உக்காந்துட்டு குறு குறு குறுன்னு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபுல் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், ஹூடி போட்டிருக்கான், மாஸ்க் போட்டிருக்கான், யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கான். அவனோட கையில் ஒரு ரெட் கலர் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸை அப்படியே பார்த்துட்டே அவன் உங்களை பார்க்குறான். ஸோ டக்குன்னு அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு அவன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறி வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ ஒரு ரிசப்ஷனில் நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா அது யார் சைடு கெஸ்ட்டு இது எல்லாமே நமக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் வந்துட்டு உங்கள் 2 பேரோட பேரண்ட்ஸுமே அவங்க பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது யாருன்னு தெரியாமலே அந்த கிஃப்ட்டை நீங்கள் 2 பேரும் வாங்குறீங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை அந்த பையன் உங்ககிட்ட கொடுத்துட்டு, அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் டு போத் ஆஃப் யூ. இந்த கிஃப்ட் ஸ்பெஷலாக மாப்பிள்ளை உங்களுக்கானது. ஸோ இதை உங்ககிட்ட வச்சுக்கோங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க சொல்கிறாரு. பட் அவன் கிஃப்ட் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவனோட ஐஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போஸ் அவன் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவன் கண்ணை மட்டும்தான் தெரியுது. அந்த ஷார்ப்பான ஒரு டைகர் ஐ எங்கேயோ உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்குது. பட் அது யாருன்னு திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. அடுத்தடுத்து கெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே விட்டுருந்துருப்பீங்க. ஸோ போகும்போது அந்த பையன் அந்த ஹூடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி அந்த கிஃப்டையே ஒரு பார்வை பார்த்துட்டே அப்படியே போயிருந்திருப்பான். மாப்பிள்ளை வந்துட்டு அவர் சைடு வந்த கிஃப்ட்டு, அவருக்குன்னு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அவரோட ரூமில் வைக்க சொல்லியிருந்திருப்பார். ஸோ அந்த பையன் கொடுத்துட்டு போன கிஃப்ட்டும் சேர்ந்து இப்போ மாப்பிள்ளையோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக ரிசப்ஷன் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருந்திருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ ஏர்லி மார்னிங் ஆகியிருந்திருக்கும். கல்யாண வேலைகளெல்லாம் அறக்க பறக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்கவுங்க ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது முகூர்த்தம் நெருங்கிடுச்சு, மாப்பிள்ளையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மாப்பிள்ளை வந்திருப்பார். உங்கள் ரூமில் ஆக்சுவலாக நீங்கள் கிளம்பிட்டு உங்கள் கூட வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களையுமே உங்கள் அம்மா வந்துட்டு இந்த சீர் ஜாமான்லாம் எடுத்து வைக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஸோ தட் அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போது உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இப்போது உங்களோட ரூமுக்குள்ளே யாரோ வந்து அந்த டோர் அப்படியே சாத்துற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே யாருடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நேற்று உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போனால் அதே பையன். நீங்கள் பார்த்துட்டு, யார் நீங்கள், எதுக்காக டோரை சாத்துறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்குள்ள அவன் கையில் கர்ச்சிஃபில் குளோரோஃபார்ம் வச்சுருந்துருப்பான்.
அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாயில் அப்படியே வைக்கிறான். அவ்வளோதான், அந்த இடத்துல நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருந்திருப்பீங்க. அவன் கையில் ஒரு சாக்கு பை வச்சுருந்துருப்பான். அந்த சாக்கு பையில் உங்களை அப்படியே போட்டுட்டு அலைக்காக தூக்கி அவனோட ஷோல்டரில் அப்படியே போட்டுக்கிட்டு அவன் பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு லெட்டர் வச்சுருந்துருப்பான். அந்த லெட்டரை எடுத்து அந்த டேபிளில் வச்சுட்டு அவன் ஜன்னல் கிட்ட தான் போகிறான். அந்த ஜன்னல்லேருந்து கீழே பார்த்தா ஆக்சுவலாக அது வந்து ஒரு சந்து. அந்த சந்தில் யாருமே வந்துட்டுலாம் போகல. அண்ட் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு பைப் லைன். அந்த பைப் லைன் கீழே வரைக்கும் கனெக்ட் ஆகுது. உங்களை தூக்கிக்கிட்டே அந்த பைப்பில் ஏறி அவன் அழகாக கீழே இறங்கிட்டு அந்த சந்தோட எட்ஜில் வந்துட்டு அவனோட காரை வந்து அவன் ஆல்ரெடி பார்க் பண்ணி வச்சுருக்கான் போல். ஸோ தட் உங்களை தூக்கிக்கிட்டு அந்த காரில் போட்டு அவன் இப்போ அந்த காரை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அந்த கார் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு ட்ரெயின் வந்து இந்த சென்னையிலேருந்து நார்த் இந்தியா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த ட்ரெயினில் நிறைய காய்கறி மூட்டைகள் எல்லாம் வந்துட்டு ஏற்றிட்டு இருந்திருப்பாங்க. அண்டு நீங்கள் இருக்கிற மூட்டை கூட கிட்டத்தட்ட ஒரு காய்கறி மூட்டை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ தட் அந்த மூட்டைகளோடு சேர்த்து உங்களோட மூட்டையுமே அவன் போட்டிருந்திருப்பான். அந்த மூட்டைக்கு பக்கத்துலேயுமே அவன் உட்காந்துட்டான். ஸோ இப்போ அந்த ட்ரெயின் கிளம்புது. கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஃபுல்லாகவே அந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இதுக்கு இடையில அடிக்கடி நீங்கள் வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்த்துருந்துருப்பீங்க. அப்போ அவன் குளோரோஃபார்ம் வச்சு உங்களை திரும்பவும் மயக்கமடைய வச்சு உங்களை அவன் கான்ஷியஸ்க்கே வர விட்டுருந்துருக்க மாட்டான். இப்போ ஒரு வழியாக அந்த ட்ரெயினும் அதோட டெஸ்டினேஷனுக்கு வந்திருந்திருக்கும். ஸோ அப்போது அந்த காய்கறியெல்லாம் தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு உங்களோட மூட்டையை அதில் வச்சுட்டு அவன் தள்ளிகிட்டே இப்போ அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளில போகிறான். அங்கே ஆக்சுவலாக அவனுக்கு ரெடியாக இன்னொரு கார் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மூட்டையை எடுத்து அந்த காரில் வச்சுட்டு இப்போ அவன் அந்த காரை தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஒரு வழியாக அந்த காருமே ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அது ஆக்சுவலாக ஒரு ஹில் ஸ்டேஷன். சுற்றி அக்கம் பக்கத்தில் வீடுகள் எதுவும் இல்லை, பீப்புள்ஸ் யாரும் இருக்கிற மாதிரியே இல்லை, அமைதியாக இருக்குது. அந்த வீடு மட்டும் தனியாக இருக்குது. அந்த வீட்டை சுற்றி கார்டன்ஸ் இருக்குது, பூக்கள் இருக்குது. இப்போது அந்த வீட்டு முன்னாடி தான் அந்த கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து உங்களை தூக்கிக்கிட்டு அவன் அந்த வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அந்த மூட்டையிலேருந்து உங்களை அப்படியே ரிலீஸ் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே உட்கார வைக்கிறான். அப்படியே உங்கள் பக்கத்தில் ஒரு காலால் முட்டி போட்டுட்டு இன்னொரு காலில் அப்படியே ஒரு கையை வச்சுட்டு உங்களையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் அந்த மனக்கோலத்திலே தான் இருக்கீங்க. தலையில் இருக்கிற பூ வந்து காஞ்சி போயிருக்கு, ஃபேஸில் இருக்கிற மேக்கப்லாம் கலைஞ்சி லைட்டாக வாடி இருக்கு, கை ஃபுல்லாக பேங்கிள்ஸ் இருந்துமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டில் வந்துட்டு ஹேர்ஸ் வந்துட்டு அப்படியே பறந்துட்டு இருந்திருக்கும். அதை அப்படியே அவனோட கையால் எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே சொருகிட்டு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பெருமூச்சு. உங்களை அப்படியே பார்த்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பான். ஸோ இப்போ ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே மயக்கம் தெளிஞ்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிச்சு அப்படியே பார்க்குறீங்க அந்த இடத்த. உங்களுக்கு தலை செம்மையாக வலிக்குது. பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளாக நீங்கள் மயக்கத்துலேயே இருக்கீங்க. ஸோ தட் அந்த தலையில் அப்படியே கையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த அப்படியே பார்க்குறீங்க. ஒரு பார்த்ததும் டக்குன்னு நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. எங்கே இருக்க, என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு நின்று சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ, என் கல்யாணம் நின்றுடுச்சா, எங்கே இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேனிக்காக அந்த இடத்த சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அவன் வந்துட்டு உங்களை கட்டிலாம் போடல, ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. அந்த டோரை அப்படியே போய் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அது லாக் ஆகிருக்கு. அதுவும் நார்மல் லாக்லாம் கிடையாது, அது பாஸ்வேர்டு வச்சு ஓப்பன் பண்ணுற டோர் போல். ஸோ தட் உங்களால் அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஓப்பன் பண்ண முடியல. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் கிட்டே போகிறீங்க. ஜன்னல் ஆக்சுவலாக ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஜன்னல் ஃபுல்லாக வந்துட்டு கம்பி இருக்குது. ஸோ அந்த கம்பியை தாண்டி உங்களால் வெளில போக முடியாது. பட் வெளியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அந்த ஜன்னல் கிட்டே போயிட்டு, யாராவது காப்பாற்றுங்க, நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஜன்னல்லேருந்து நீங்கள் கத்தி கத்தி கூப்பிட்டுட்ருக்கீங்க. பட் சுற்றி உங்கள் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் தூரத்தில் எந்த மனுஷங்களும் இருக்கிற மாதிரி இல்லை, வீடு இருக்கிற மாதிரி இல்லை. அப்படியே ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு நடுவில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ப்ளீஸ் யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ்
அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்தி கத்தி பார்க்குறீங்க. பட் நோ யூஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இப்போ தான் நீங்கள் அந்த இடத்த வந்துட்டு நல்லாவே நோட் பண்ணுறீங்க. பார்த்தா சுற்றி ஒரு ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோ கிட்ட போயிட்டு அதை அப்படியே பார்க்குறீங்க. என்ன இது? நான் தான். என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ. இன்னும் கொஞ்சம் சுற்றி அப்படியே பார்க்குறீங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ஆக்சுவலாக. எல்லாமே வந்துட்டு உங்களை வந்துட்டு தூரத்துலேருந்து யாரோ கேப்சர் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்துட்டு அங்கங்கே மாட்டியிருக்கு. நீங்கள் காலேஜ் போகும்போது, வெளியில் அவுட்டிங் போகும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் யாரோ எடுத்து அந்த இடத்துல ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது எல்லாமே. யார் இவன்? என்னை இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கானா? எனக்கு சின்ன வயசு ஃபோட்டோவிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபோட்டோவுமே இருக்குது. யார் அவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த வீட்டில் ஒரு டிவி இருக்குது, அப்புறம் நிறைய புக்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. அப்படி ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்குள்ளே போய் பார்க்குறீங்க. அதில் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஃபோட்டோ. அந்த பெரிய ஃப்ரேம் ஃபுல்லாகவே உங்கள் ஃபேஸ் தான். அதில் ஒரு அழகான போஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்குது. சுற்றி நிறைய குட்டி குட்டி ஃபோட்டோஸ் இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அப்படியே நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த கப்போர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த கப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இருக்குது. லைக் பேண்டீஸ் இருக்குது, ப்ரேசர்ஸ் இருக்குது, அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. அந்த பாத்ரூமுக்கு போய் பார்க்குறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாமே இருக்குது. அந்த கிச்சனுக்கு போய் பார்க்குறீங்க. சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் இருக்குது, டார்க் சாக்லேட் இருக்குது, ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களுமே அந்த வீட்டில் இருக்குது. உங்களை பற்றி யாரோ தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த இடத்துல உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யார் அவன்? என்னை பற்றி எப்படி அவனுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுது? என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரணும்? யார் அவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு வேளையா அந்த பையனும் அந்த ரூம் டோர் அப்படியே அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருப்பான். அவனை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அவன்கிட்ட போயிட்டு அவன் ஷர்ட் காலரை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு, ஏய் யாரா நீ? எனக்கு எதுக்காகடா இங்கே கூட்டிகிட்டு வந்த? எனக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. இப்படி என் குடும்பத்துக்கிட்ட இருந்து என்னை பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டியே. என்ன இடம் இது? யார் நீ? பதில் சொல்லு. யார் நீ? இதோ இந்த ஃபோட்டோஸ், இது எல்லாமே என்னோடய ஃபோட்டோஸ். என்னோட சின்ன வயசு ஃபோட்டோஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? நான் யூஸ் பண்ணுற ட்ரெஸ், நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு, கண்டிஷ்னர், எனக்கு பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக், எனக்கு பிடிச்ச புக்ஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற யாரு நீ? யாரு நீ? என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த? எனக்கு அர்ஜுன் கிட்ட போகணும். அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கீழே உட்காந்து உங்கள் முட்டியை பிடிக்கிறீங்க. அர்ஜுன் அப்படின்றது உங்களோட ஃபியான்சியோட நேம். அவன் கையில் நிறைய பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை அப்படியே டக்குன்னு கீழே போட்டுட்டு உங்ககிட்ட அப்படியே ஃபோர்ஸாக வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி இப்படி பிடிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்களை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அவன் கண்ணை அப்படியே பார்க்குறீங்க. இன்னொரு தடவை உன் வாயிலேருந்து அர்ஜுன் வந்தது, பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். என்ன? அதை சொல்கிறதுக்கு நீ யாரு? அர்ஜுன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். அவன் பேரை சொல்கிறதுக்கான முழு உரிமையுமே எனக்கு இருக்குது. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. என்னோட அர்ஜுன் கண்டிப்பாக என்னை தேடி வந்துக்கிட்டு இருப்பான். நான் காணாமல் போன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீ கூடிய சீக்கிரமே மாட்டிப்ப. மை ஸ்வீட் ஹார்ட், அதுக்கு வாய்ப்பில்லை. என்ன? நான் சொல்கிறேன், நான் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அஃப்கோர்ஸ் உன்னை எல்லோரும் தேடிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ எங்கே இருக்குன்னு உனக்கே தெரியாதே செல்லக்குட்டி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அண்டு யாருக்குமே என் மேலே சந்தேகம் வராது பேபி. பிகாஸ்
அவங்கள பொறுத்தளவு நீ அந்த கல்யாணத்துலேருந்து ஓடி போயிட்ட. என்ன? தட் இஸ் இம்பாசிபிள். என்னை நீ தான் கடத்திட்டு வந்திருக்க. அது அங்கே இருக்கிற சிசிடிவிலையும் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். போலீஸ் கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. என் செல்லக்குட்டி, சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தாண்டி இன்னசென்ட்டாகவே இருக்க. ஏண்டி, உன்னை கடத்திட்டு வர தெரிஞ்ச எனக்கு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்க்க தெரியாதா? உன்னை கடத்த வரும்போதே சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையுமே சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். அண்ட் உன்னோட மேக்கப் ரூமில் இருக்கிற டேபிளில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னும், நீ என் கூட தான் வாழ ஆசைப்பட்டனும், என் கூட நீ ஓடி போயிட்டனும் அந்த லெட்டரில் இருக்குது. அண்ட் உன்னோட பேரண்ட்ஸும் ரொம்ப கௌரவம் பார்க்குறவங்க. போலீஸ்கிட்டலாம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நீ அவங்களுக்கு ஒன்றும் சொந்த பொண்ணு இல்லையே, உன்னை தத்து தானே எடுத்துக்கிட்டாங்க. உனக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுக்க அவங்க தயாராக இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? தட்ஸ் அ ஸ்டூபிட் திங் வயான். யாரு நீ? என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? என்னை எங்கள் வீட்டில் தத்தெடுத்து தான் வளர்த்தாங்கன்றது உனக்கு எப்படி தெரியும்? யாரு நீ? எதுக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு வந்த? சொல்லி யார் நீ? நெஞ்சோடு கலந்திடு உறவாலே, காலங்கள் மறந்திடு அன்பே அப்படின்ற மாதிரி அந்த சாங்கை கேட்டதும் உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நிலவோடு தென்றலும் வரும் வேலை, காயங்கள் மறந்திடு அன்பே அப்படின்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. யா, இட்ஸ் அவர் வே. இப்போ நாம் உங்களோட பாஸ்ட் லைஃபுக்கு போகலாண்டா. இது உங்களோட சைல்ட்ஹுட். உங்களுக்கு 5 வயசு தான் ஆகுது. உங்களோட அப்பா அம்மா 3 வயசுலேயே இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ தட் ரோட்டில் தனியாக நின்றுருந்தவங்கள யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமில் வந்து சேர்த்து விட்டுருந்துருப்பார். அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமில் வந்துட்டு ஒரு லேடி இருக்காங்க, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். அவங்க தான் உங்களை பாஸ்ட் 2 இயர்ஸாக வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள நீங்கள் அம்மாச்சி அம்மாச்சின்னு கூப்பிடுவீங்க. அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு செல்ல குழந்த. லைக் நம்ம சின்ன வயசில் பாளையத்து அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கோம்ல, அதில் ஒரு குட்டி பாப்பா வருவாள்ல, அந்த மாதிரியே இருப்பீங்க பார்க்குறதுக்கு. க்யூட்டாக கவுன் போட்டுக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டுட்டு ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. இன்றைக்கி அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்துட்டு லட்டு வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிக்கிட்ட நீங்கள் நின்றுட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே அப்படியே கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அந்த அம்மாச்சி தான் உங்ககிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, அம்மாடி வயான், உனக்கு லட்டு வேண்டாமாடா? இல்லை அம்மாச்சி, எல்லாருக்கும் போக மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க உங்களோட தலையை வந்துட்டு கோதி விடுறாங்க. நீங்கள் தானே அம்மாச்சி சொல்லியிருக்கீங்க, மற்றவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு மனசும் வயிறும் நிறைஞ்சிரும்னு. உண்மைதாண்டா ராஜாத்தி, இந்த அனாதை இல்லத்துக்கு வந்த தேவதடா நீ அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ அங்கேருந்து யாரோ ஒருத்தர் கையில் ஒரு சின்ன பையனை வச்சுட்டு வந்து நிற்கிறாரு. அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ இவங்களும் போயிருந்திருப்பாங்க, கூட நீங்களும் போகிறீங்க. என்னாச்சு பழனி? யார் இந்த பையன்? ஏன் அழுதுகிட்டு இருக்கான்? இந்த பையனோட அப்பா அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. பாவம் ரோட்டில் தனியாக நின்றுட்டு இருந்தான். இது வரைக்கும் நான் எவ்வளவோ அனாதை குழந்தைங்களெல்லாம் உங்கள் ஆசிரமத்தில் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாரையுமே நீங்கள் நல்லபடியாக கரை சேர்த்திருக்கீங்க. இந்த பையனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். பாவம் 5 வயசு தான் ஆகுது, நம்ம வயன் வயசு தான் ஆகுது. இந்த பையனையும் உங்கள் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் கையை கும்பிடுறாரு. அந்த பையன் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் தான் அந்த பையன்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, உன்னோட பேர் என்ன? கிம் தேயோங். தேயோங், அழுவாத அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் இருக்கிற கண்ணீர்லாம் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு, உங்கள் அப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆமாம், என் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு சாமிக்கிட்ட போயிட்டாங்களாம். ஐயோ, என்னை பெற்றவங்களும் என்னை விட்டுட்டு சாமிக்கிட்ட போயிட்டாங்க நான் 3 வயசாக இருக்கும்போது. ஆனால் எனக்கு அம்மா இருக்காங்க. யார் தெரியுமா?
இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாச்சியை நீங்கள் காட்டுறீங்க. அவங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ஆனந்த கண்ணீர்லாம் வருது உங்களை பார்த்துட்டு. இனிமே உனக்கும் இவங்க தான் அம்மா, சரியா? அவங்க உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க, ப்ராமிஸ். அம்மாச்சி, தேங்காயும் நம்ம ஆசிரமத்தில் சேர்த்துப்பீங்க தானே? அவங்க அப்படியே உங்களை பார்த்துருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மாச்சி அப்படின்னு நீங்கள் க்யூட்டாக சொல்கிறீங்க. இந்த ஆசிரமத்தோட தேவதையே சொல்லிட்டா, இதுக்கப்புறம் என்ன? கண்ணா அழாதப்பா, இனிமே உனக்கு நாங்கள் இருக்கோம், கூட்டிகிட்டு வா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிருந்திருப்பாங்க. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சரியா? லட்டு சாப்பிட்றியா? லட்டுவா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லட்டு அவனுக்கு கொடுத்துருந்துருப்பீங்க. இப்படி தான் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருந்திருப்பீங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் 2 பேரும் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருக்கீங்க. உங்கள் 2 பேரையும் ஸ்கூல் சேர்த்து விடுறாங்க, நல்லா படிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதது கிடையாது. அண்ட் தேயாங்க அடிக்கடி அவங்க அம்மா அப்பாவை நினச்சி அழுவார். ஸோ அப்போல்லாம் நீங்கள் அவரை ரொம்ப பேம்பர் பண்ணி அவரை சமாதானப்படுத்துவீங்க. இதனாலே தேயாங்க வந்துட்டு வளர வளர உங்கள் மேலே பாசம் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்களை யாராவது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா கூட தேயாங்க்கு செம்ம கோவம் வரும். ஆக்சுவலாக உங்களோட கேரக்டர் எப்படின்னா, வெளியில் மெச்சூர்டாக இருப்பீங்க, பட் இன்சைட் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட். இதுவே தேயாங் சைடு பார்த்தோன்னா வெளியில் இன்னசென்ட் மாதிரி தான் இருக்கும். பட் அவருக்கு கோவம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவரை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கோவத்தில் என்ன செய்கிறோன்றது அவருக்கே தெரியாது. இது சின்ன வயசுலேருந்து அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஒன் டே நீங்கள் வந்துட்டு தெருவில் வந்துட்டு பசங்க கூடலாம் வந்துட்டு விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு அந்த படிக்கட்டில் தேயாங் உட்காந்து அப்படி நோட் புக்ஸை வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஹே வயன், நீ தப்பாக விளையாடுற. நீ அந்த பாக்ஸில் கால் வச்சுருக்கக்கூடாது, இந்த பாக்ஸில் தான் கால் வச்சிருக்கணும். டே, இந்த கேமை கண்டுபிடிச்சதே நான் தான், எனக்கே சொல்லி கொடுக்குறியா நீ? நான் கரெக்டாக தாண்டா வச்சேன். ஏ வயன் லூஸு, நான் தான் சொல்லிகிட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உங்களோட தலையில் வந்துட்டு அப்படியே கொட்டி இருந்திருப்பான். இங்கே தேயாங்க்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அந்த நோட் அப்படியே பக்கத்தில் டப்புன்னு வச்சுட்டு அந்த பையன்கிட்ட வந்துட்டு அந்த பையனோட தலையிலே குட்டு குட்டு குட்டுன்னு ஒரு 10 குட்டு கொட்டி இருந்திருப்பாரு. ஆ ஆ வலிக்குது. தேயாங் தேயாங் என்னடா பண்ணுற? எதுக்கு இப்போ நீ அவனை அடிக்கிற? விடு வயன், அவ தான் சரியாக விளையாடுறான்னு சொல்கிறாளடா. எதுக்காகடா அவளை அடிச்ச? எதுக்குடா அவளை அடிச்ச? தேயாங், அவன் என்ன தானே அடித்தான், உனக்கு என்ன வந்துச்சு? அவன் அடித்தது எனக்கு வலிக்க கூட இல்லை. ஆனால் நீ அடித்தது அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு ஆண்டி வந்துட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனைங்க? பாருங்க கௌரிமா, நாங்கள் இங்கே விளையாடிட்டு இருந்தோம். அப்போ நான் தெரியாமல் தப்பாக விளையாடிட்டேன் போல, அதுக்காக இவன் என்னை லைட்டாக அடித்தான். அதுக்குன்னு தேயாங் அவனை போட்டு அப்படி அடிச்சிட்டான், அவனுக்கு வலிக்குது. ஏன் தேயாங் இப்படி பண்ணுற? அது தப்பு தானப்பா, அவன்கிட்ட சாரி கேளு. தேயாங் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. சாரி கேளுடா. முடியாது. என் கண்ணு முன்னாடி என் ஒயனை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்திருப்பார். இந்த ஒரு ஆட்டிடியூடை அந்த கௌரி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயம் வந்திருக்கும். என்ன இவன் இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. அவங்க உடனே உங்களோட அந்த அம்மாச்சிக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒயின் மேலே தேயாங் வந்துட்டு ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான், இது ரொம்ப ஆபத்தானது, அவன் ரொம்ப தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த அம்மாச்சியுமே இதை வந்துட்டு நோட் பண்ணியிருந்திருப்பாங்க தேயாங் கிட்ட ரொம்ப நாளாகவே. பட் வந்துட்டு அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க எடுக்கலை. இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே தேயாங் வந்து ஒளிஞ்சு நின்று காதில் வாங்கியிருப்பார். ஸோ இப்படியே தான் டேஸ் போயிருந்திருக்கும். தேயாங்க்கு போக போக உங்கள் மேலே இருக்கிற அப்சஷன் ரொம்ப மோசமாக போயிட்டே இருந்திருக்கும். இது உங்களோட அம்மாச்சிக்குமே நல்லாவே தெரியும். நீங்கள் வந்துட்டு தேயாங்க உரிமையாக திட்டுவீங்க, உங்களோட பேச்சுக்கு மட்டும்தான் தேயாங் கட்டுப்படுவார். ஸோ தட் நீங்கள் தேயாங் மேலே வச்சுருக்கிற பாசத்துக்காக அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இப்படி தான் நாட்கள் போயிருந்திருக்கும். இப்போது நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஆசிரமத்திலே உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன சடங்குகள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சிறப்பாக பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த கொல்லையில் வந்துட்டு உங்களை உட்கார வச்சு அந்த தண்ணி ஊற்றுறது, அந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துருந்துருக்கும். தேயாங் அப்படியே உங்களை குளிக்க வைக்கும்போது அப்படியே ஒளிஞ்சு நின்று உங்களை பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அங்கே ஜாலியாக அழகாக சிரிச்சுக்கிட்டே குளிச்சிட்ருக்கீங்க.
அதை இங்கே நின்று அப்படி சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரெஸ் மாற்றும்போது அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துருந்துருப்பாரு. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, நீங்கள் என்ன ஷாம்பூ யூஸ் பண்ணுவீங்க, சோப் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் வரும், நீங்கள் எப்போ தூங்குவீங்க, எப்போ முழிப்பீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே அவருக்கு தெரியும். ஈவன் தோ நீங்கள் எப்போயாவது அழும்போது அவரே காயப்படுத்திப்பார். உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு வலிக்கும்ல, அப்போல்லாம் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஷார்ப்பான செவரில் போய் அவரோட கை முட்டியை வந்துட்டு டங்கு 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 டங்குன்னு போய் குட்டிப்பார். காலையில் வந்துட்டு அந்த இடத்துல மஞ்சள்லாம் போட்டு வச்சுருப்பாரு. நீங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல் அந்த மனுஷனுக்கு உங்கள் மேலே. பட் இன்னசென்ட்டான உங்களுக்கு இது எதுவுமே தெரியல. இப்போது நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க, ஓகேங்களா? இப்போது யாரோ ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃபாதர் அண்ட் மதர் வந்துட்டு இந்த மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொம்பளை புள்ள இருக்கா, நாங்கள் அந்த பொண்ணை தத்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ அந்த ஆசிரமத்தில் அந்த வயசில் இருக்கிற ஒரே பொண்ணு நீங்கள் மட்டும்தான். உங்களை அவங்க பார்த்துருந்துருப்பாங்க. உங்களை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். அவங்க ரொம்ப எமோஷ்னலாக அழுது, இதுக்காக நாங்கள் எவ்வளோ வேணால் பணம் தரோம், அந்த பொண்ணை மட்டும் எனக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. உங்களோட அம்மாச்சிக்கும் எதுவும் சொல்ல முடியல. அவங்க உங்களை பொண்ணு மாதிரி தான் வளர்த்துருந்துருப்பாங்க. ஈவன் தோ இவங்க கொஞ்சம் பணக்கார ஃபேமிலியாக இருக்காங்க, இங்கே போனால் இவளோட எதிர்காலம் நல்லாயிருக்குன்ற மாதிரி அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அண்ட் தெயாங்க்கு உங்கள் மேலே இருக்கிற அப்சஷனை வந்துட்டு அந்த அம்மாச்சி ரொம்ப நாளாகவே நோட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. தெயாங்கிட்ட இருந்து உங்களை பிரித்தா மட்டும்தான் அவரோட கேரக்டரும் மாறும், நீங்களும் வந்துட்டு வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இதை அதுக்கான ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெயாங்க்கு தெரிய வந்ததும் அவருக்கு வந்தது பாருங்க கோவம். போய் அந்த அம்மாச்சியை பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்துறாரு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாரை கேட்டு நீங்கள் ஒயனை தத்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணீங்க? ஒயன் உங்களை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்களும் அவளை பொண்ணு தானே பாசம் காட்டி வளர்த்துட்டு இருந்தீங்க. நீங்கள் அவளை தத்து கொடுக்க போறீங்கன்ற விஷயம் ஒயனுக்கு தெரிஞ்சா அவள் எவ்வளோ வருத்தப்படுவா. டே போதும், நேர்ந்துடா, ரொம்ப வளர்ந்துட்டியோ, நாக்கு நீளுது. இது அனாத ஆசிரமம். இங்கே வாழ வரவங்களுக்கும் சரி, வாழ்க்கையை தேடி போகிறவங்களுக்கும் சரி, அது கொடுக்கறது தான் தர்மம். நாளைக்கு ஒன்றையும் ஏதாவது ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்து தத்து கேட்டால் அதை கொடுக்கறது தான் நியாயம். ஆமாம், ஒயனை நான் என்னோட பொண்ணு மாதிரி வளர்த்தது உண்மைதான். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவள் செல்ல பிள்ளையாக தான் வளர்ந்தா. அதனால தான் நான் இந்த முடிவையை எடுத்திருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அது தெரிஞ்சும் அவளை இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயம் கிடையாது. ஆனால் ஒயன் இத்தனை வருஷமாக இங்கே தானே இருந்தா. திடீர்னு ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போய் அவளை தள்ளுனா அவளுக்கு அது கஷ்டமாக இருக்காதா? ஒயன் விவரம் தெரிஞ்ச பொண்ணு, எங்கே இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு அவள் பழகிப்பா. நீ எப்போ பார்த்தாலும் ஒயன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம உன்னோட எதிர்காலத்தை பற்றி யோசி தெயாங் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க போயிருந்திருப்பாங்க. தெயாங்க்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தேம்பி அலறாரு. அன்னைக்கு நைட்டு அவர் சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டார். இப்போ அந்த அம்மாச்சி வந்து எல்லாருக்குமே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் போயிட்டு அந்த அம்மாச்சிக்கிட்ட பேசுகிறீங்க. அம்மாச்சி, தெயாங் சாப்பிட்டானா? இல்லைம்மா, உன்னை தத்து கொடுக்க போகிறோன்னு சொன்னதும் அவன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். அதனால் சாப்பிடாம மொட்டை மாடியில் போய் உட்காந்துருக்கான். நீங்கள் வருத்தப்படாதீங்க அம்மாச்சி, தெயாங் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். நான் அவனுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டில் அவருக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு நீங்கள் மாடிக்கு தான் போகிறீங்க. மாடியில் ஒரு பாய் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு தலகாணியை வச்சுட்டு ஒரு எல்லோ கலர் லைட்டுக்கு கீழே அவர் அப்படியே அவரோட முட்டியை பிடிச்சிட்டு உட்காந்து அப்படி அழுதுகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அந்த தட்டை பக்கத்தில் வச்சுட்டு, தெயாங் ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லி அவர் உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுருந்துருப்பார். நீங்கள் அவரோட தலையை அப்படியே கோதி விட்டுட்டு, என்னாச்சு தெயாங், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவரோட சீக்ஸை பிடிச்சி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நீ வருத்தப்படுறியா? ஒயன், என்னை உங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாங்க ஒயன். நீ இல்லாமல் நான் எப்படி ஒயன் இருப்பேன்? அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீ தான் ஒயன். நீ இல்லாமல் எப்படி ஒயன்? பாவம், அவங்க பொண்ணுக்கு என்னோடய வயசு தான் இருக்குமா. உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்களாம். அவங்க பொண்ணு மாதிரியே நான் இருக்கிறதுனால என்னை தத்தெடுத்துக்கிட்டு அவங்க கூட இருந்தா அவங்க பொண்ணு கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க தெயாங். ஒயன், அவங்களால அவங்க சொந்த பொண்ணையே பார்த்துக்க முடியல, உன்னை எப்படி பார்த்துப்பாங்க ஒயன்? ஷூ, அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு.
ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் சரி, ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாற்றினாலும் சரி, அவங்க கடவுளுக்கு சமம். அந்த வகையில் பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றின என்னோடய அம்மாச்சியும் எனக்கு கடவுள் தான். எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 2 பேருமே எனக்கு கடவுள் தான். நான் ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ளே போகிறதுனால அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருதுன்னா அது எனக்கு புண்ணியம் தானே தேயோங். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் தேயோங். நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ஒரே ஸ்கூலில் தான் படிப்போம், ஒரே காலேஜில் தான் படிப்போம், ஓகேவா? எப்போவுமே நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருப்பேன். இங்கே பாரு, நீ மதியத்துலேருந்து எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னாங்க, இந்தா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஊட்டி விட்றீங்க. பட் அவர் வாங்க மாட்டேன்றாரு. சாப்பிடு தேயோங். முடியாது தேயோங், இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் அழகாக உங்களோட லேப்பில் அப்படியே படுக்க போட்டுட்டு அவரோட தலையை நீங்கள் அப்படியே கோதி விட்டுட்டே, நெஞ்சோடு கலந்திடு உறவாளி, காலங்கள் மறந்திடு அன்பே, நிலவோடு தென்றலும் வரும் வேலை, காயங்கள் மறந்திடு அன்பே அப்படின்ற மாதிரி அவருக்கு நீங்கள் அப்படியே தலையை கோதி விட்டு பாடிட்டுருக்கீங்க. எப்போவுமே அவர் அழுதா அந்த மாதிரி நீங்கள் சமாதானப்படுத்தி பாட்டு பாடுவீங்க போல். சொத்துட்டு அவருக்கு அப்படியே மைல்டாக ஸ்மைல் வருது. அவருக்கு அப்படியே அழுகையெல்லாம் நின்று இருந்திருக்கும். ஸோ டக்குன்னு அவரை நிமித்தி உட்கார வச்சுட்டு, அழுக போயிடுச்சா, இப்போ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நீங்களும் அவருக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் டேஸ் வந்துட்டு போகுது. ஒரு வேலையாக நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த வீட்டிலேருந்து உங்களை வந்து தத்தெடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. தேவாவுக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்கூல்லலாம் நீங்கள் ஒன்றா மீட் பண்ணிப்பீங்க, அடிக்கடி ஆசிரமத்துக்குலாம் வருவீங்க. ஸோ தட் அது அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணி இருந்திருப்பார். உங்களை தத்தெடுத்துட்டு போனாங்கல்ல உங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அண்ணன் பையன் தான் வந்துட்டு அர்ஜுன். ஸோ தட் அர்ஜுனுக்கு வந்துட்டு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் 2 பேரும் 10th ஸ்டாண்டர்டில் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருந்துருப்பீங்க. உங்ககிட்ட எப்படியோ பேசி மயக்கி ஃப்ரெண்டாகி அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருப்பார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கும் அர்ஜுனை பிடிச்சிருந்துருக்கும். ஸோ 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. தேயாங்கும் உங்களோட ஸ்கூலில் தானே படிக்கிறாரு. ஸோ தட் அந்த பையனும் நீங்களும் லவ் பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அவருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அவருக்கும் அர்ஜுனுக்கும் நிறைய வாக்குவாதங்கள்லாம் போயிருந்திருக்கும். அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் தேயாங்குலாம் வந்துட்டு செம்ம சண்டை போயிருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே தேயாங்கு கோவம் தாங்க முடியாமல் ஒரு கல்லை எடுத்து அர்ஜுனோட ஃப்ரெண்டு ஒருத்தனோட தலையிலே போட்டிருந்திருப்பாரு. அவனுக்கு அப்படியே மண்டை உடஞ்சி தலையிலேருந்து பொல ரத்தம் வருது. அர்ஜுன் வந்துட்டு ஃப்ரெண்டை அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போவார். அப்போ கையில் ஒரு பிளேடு வச்சுருந்துருப்பார் தேயாங்க. அப்படியே அர்ஜுனோட கையிலே வந்துட்டு பொட்டக்குன்னு ஒரே கிளி. அவனுக்கு கையிலேருந்து பொலன்னு ரத்தம் வருது. இந்த சண்டை எல்லாத்தையுமே நீங்கள் கூடவே இருந்து தான் பார்த்துருந்துருப்பீங்க. தேயாங்க வந்துட்டு நீங்கள் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. பட் அவர் சுத்தமாக காது கொடுத்து கேட்குறதா இல்லை. அர்ஜுனோட கையில் ரத்தத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். நீங்கள் உடனே தேயாங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? ராட்சசனா நீ? அரக்கனா நீ? ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? ஆமாம், நானும் அர்ஜுனும் லவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு என்ன? என்னடி பேசுற? ஒய்யான், உனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஓ, சாருக்கு எல்லாமே தெரியுமோ? நான் அவனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுமே நீ அவன் கூட சண்டை போட்டிருக்க. இப்போ என் கண்ணு முன்னாடி நீ அவனை காயப்படுத்தியிருக்க. நீ அவன் என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றியா? ஐயன், ஐ லவ் யூ. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாக தேய பார்த்துட்ருக்கீங்க. உன்னை நான் உருகி காதலிச்சிக்கிட்டு இருக்கேன். அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுமே உன்னை காதலிச்சிட்டு இருக்கிறது அவன்தான். ஐ எம் சாரி ஒயன், இத்தனை நாளாக இதை நான் உன்கிட்ட சொல்லலை. ஆனால் இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ ஒயன், ஐ லவ் யூ டு த கோர். நான் காதலிக்கிற பொண்ணை இன்னொருத்தவன் தொட்டு பேசுகிறத பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? நீங்கள் அப்படியே போய் தேய கன்னத்தில் ஒரே ஸ்லாப்பு. என்னடா பேசிகிட்ருக்க? நீயும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தேயோங். இத்தனை நாள் வரைக்கும் நான் உன்னை அப்படி பார்த்ததே கிடையாது. ஆனால் இத்தனை நாளும் நீ என் கூட ஃப்ரெண்டாக ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கல. நீ அர்ஜுன் என்னை ஏமாத்துறான்னு சொல்கிறியா? இப்போ நான் சொல்கிறேன், நான் அர்ஜுனை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு அர்ஜுன் தான் வேணும். நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் எப்போ நீ என் மேலே இருக்கிற காதல்னால மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு துணிஞ்சியோ அப்போவே நான் உன்னை வெறுத்துட்டேன் தயோங். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத.
போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ஜுனை கூட்டிகிட்டு அந்த இடத்துல போயிருந்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு பைத்தியக்காரத்தனமான பிஹேவியர் பண்ணியிருந்திருப்பார். என்னன்னா, அவர் கையில் இருக்கிற அந்த பிளேடை வச்சு அவரோட கையில் அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஒரு கோடு போட்டுகிட்டே இருந்திருப்பார். அங்கேருந்து ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாருமே ஓடி வந்துட்டு அவர் அப்படியே பிடிச்சிருந்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவருக்கு பேரண்ட்ஸ் இல்லை, ஆசிரமத்தில் தான் வளர்ந்துட்டுருக்காருன்னொன்னே அந்த ஆசிரமத்தோட ஹெட்டு, அதாவது உங்கள் அம்மாச்சியை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அம்மாச்சிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த புள்ள மேலே இருக்கிற வெறினால நீ மற்ற பிள்ளைங்களையே தாக்குற அளவுக்கு போயிட்டியா, இதுக்கு மேலேயும் ஒன்று ஆசிரமத்தில் வச்சுருக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரை 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க ஹாஸ்டலில் சேர்த்துருந்துருப்பாங்க. தியாங் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே ஹாஸ்டலில் தான் இருந்திருப்பார். அண்ட் அவர் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவரோட ஃபீஸ் எல்லாத்தையுமே அம்மாச்சி தான் பே பண்ணி இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் த தியாங்க்கு வந்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலை கிடச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் தியாங் வந்துட்டு அந்த ஆசிரமத்து பக்கமோ அந்த ஊர் பக்கமோ வந்திருந்திருக்க மாட்டார். அவரோட வேலை வந்துட்டு அவருக்கு நார்த் இந்தியாவில் தான் கிடச்சிருந்துருக்கும். ஸோ வந்துட்டு அவர் மொத்தமாகவே நார்த் இந்தியாவில் தான் இருந்திருந்திருப்பார். பட் தியாங் உங்களை மறக்கவே இல்லை. ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். எப்படியும் நீங்கள் அந்த அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ தட் அவர் பக்காவாக பிளான் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சி அங்கே அந்த வீடை கட்டி உங்களுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பார். பக்காவாக ஸ்கெட்சு போட்டு அன்றைக்கி அந்த கல்யாணத்துலேயும் உங்களை தூக்கி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாரு. இந்த பாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக தியாங்க பார்த்துட்ருக்கீங்க. தியாங், நீயா? நானே தான் வயான். நீ என்ன நினச்ச? என்னை மூஞ்சில் முழிக்காதடான்னு சொன்னதும் நான் அப்படியே போயிடுவேன்னு நினச்சியா? என்னோட நாடி, நரம்பு, ரத்தம், சதை, எலும்பு எல்லாத்துலேயுமே நீ ஊறி போயிருக்கடி. இத்தனை வருஷமா உன்னை எட்ட நின்னே பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமாடி? நீ ரொம்ப இன்னசென்ட் வயான். உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன்னு நீ நினச்ச பார்த்தியா? தியாங், நிஜமாலுமே நீயா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த ஷாக்ல இருந்து நீங்கள் இன்னும் வெளியில் வரல. எனக்கு தெரியும் வயான், நீயும் என்னை மிஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். என் மூஞ்சில் முழிக்காதடான்னு நீ அன்னைக்கு சொன்னாலும் நீ மனசுக்குள்ளே எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் வயான். உன் தயாங் இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன் வயான். இனிமேல் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையுமே பிரிக்கவே முடியாது வயான். தயாங், பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காத. திரும்ப திரும்ப அதே தப்பு தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. காதல்ன்றது மனசுக்குள்ள இருந்து தானா வரணும் தயாங். அதை கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. அதே தான் நானும் கேட்குறேன். நீ ஏன் என்ன காதலிக்கல? சின்ன வயசுலேருந்து உன் கூட இருந்தது நான் தானே. எனக்கு சேர வேண்டிய காதலை நீ எதுக்காக அந்த அர்ஜுனுக்கு கொடுத்த? பைத்தியக்காரத்தனமா பேசாத தயாங். நான் அப்போ சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். எனக்கு உன் மேலே காதல்ன்றது துளி கூட இல்லை. நான் அர்ஜுனை தான் காதலிக்கிறேன். என்னை எங்கே கொண்டு வந்திருக்க தயாங்? உனக்கு கெஞ்சி கேட்குறேன். என்னை திரும்பவும் என் அர்ஜுன் கிட்டேயே போய் வெட்டுடு. என் அர்ஜுன் என்னை தேடி கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அர்ஜுன் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படி எதுக்காக சிரிக்கிறா? ஒன்றும் இல்லை, உன் அர்ஜுன் இந்நேரம் நீ ஓடி போயிட்டான்னு நினச்சிட்டு இருப்பான். இல்லை, எனக்கு என் அர்ஜுனை பற்றி தெரியும். அவன் அந்த லெட்டரில் இருக்கிறத நம்ப மாட்டான். நம்பிட்டான். உன்னோட அந்த சில்லி அர்ஜுன் நீ ஓடி போயிட்டன்றதை நம்பிட்டான். உன்னை அவங்க தேடி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அந்த லெட்டரில் நீ என் கூட தான் ஓடி போயிருக்க, என் கூட வாழ தான் ஆசைப்பட்டிருக்க, என்னை தேட வேண்டாம் அப்படின்னு நீ எழுதியிருக்க. பாவி, ஏன்டா இப்படி பண்ணுற? நீ எப்போ இப்படி ஒரு கேவலமான கேரக்டராக மாறின? என் கூடவே தானடா வளர்ந்த. நான் சாப்பிட்ட சாப்பாடு தானடா சாப்பிட்ட. கூடவே இருந்துட்டு எதுக்குடா இப்படி துரோகம் பண்ணுற அப்படின்னு அவரோட ஷர்ட் காலரை பிடிச்சி நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களோட வெயிஸ்ட்டை அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, செல்லக்குட்டி, நீ என்ன கற்றுனாலும் என்ன கூச்சல் போட்டாலும் இங்கே ஒரு பய வரமாட்டான். நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அதனால் மாமா பேச்சை கேட்டுட்டு மாமா கூட வேறடி செல்லும். என்னை தொடாத. என்னை தொடுறதுக்கெல்லாம் உனக்கு அருகதையே கிடையாது. உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், உன்னை எவ்வளோ நம்பினேன்.
கடைசியில் அந்த பாசத்தை ஏன்டா வச்சோன்னு என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டல. நீ என்ன நினச்சிட்ருக்க? இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கூட சேர்ந்து நான் வாழ்வேன் நீ நினச்சிட்ருக்கியா? ஐயன், சுற்றி 5 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த வீடும் கிடையாது, ஆள் நடமாற்றமே கிடையாது. நீ எவ்வளோ கத்தி கூச்சல் போட்டாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு பய வரமாட்டான். இந்த ஜன்னல்லேருந்து உனக்கு காற்று மட்டும்தான் வரும். அண்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு வயன். உன்னால் ஒரு சின்ன ஓட்டை கூட போட முடியாது. இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் சந்தோஷமாக வாழ போகிறோம். சி, என்கிட்ட வராத தயாங், உன் கூட நான் வாழ மாட்டேன். இப்படி தான் சொல்லுவேன். போக போக நீயே மாறுவ பாரு. சரி, மாமா சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். என் செல்லம் வேற சாப்பிட்டு 1.5 நாள் ஆக போகுது. ரொம்ப பசியில் இருப்ப, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே கை வைக்கிறாரு. சி அப்படின்னு நீங்கள் தட்டி விடுறீங்க. நீ என்ன தட்டி விட்டாலும் பசிக்கு நீ சாப்பிட்டு தானே ஆகணும். போய் குளிச்சுட்டு வா. அந்த கப்போர்டில் உனக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. ஐ திங்க் நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த கல்யாணத்து கோலத்தை கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு போகிறாரு. நீங்கள் அப்படியே போகிற அவரையே சைடையால் பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே அந்த ரூம்குள்ளே போய் கதவை தாப்ப போட்டுக்கிறீங்க. உள்ளே போயிட்டு செம்மையாக அழுவுறீங்க. எஸ்கேப் ஆக முடியுமான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஜன்னல் ஃபுல்லாகவே இரும்பு கம்பியால் இருக்குது. அந்த இரும்பு கம்பியை உங்களால் உடைக்கவும் முடியல. சுற்றி எந்த வீடுமே இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நீங்கள் அந்த பாத்ரூம்க்கு போகிறீங்க. பாத்ரூமில் ஆக்சுவலாக ஜன்னல் வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அதுவும் ரொம்ப குட்டியாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டுக்கு உங்களால் ஏறவும் முடியாது. அண்ட் அப்படி ஏறினாலுமே அந்த குட்டி ஹோல் வழியாக உங்களால் வெளில போகவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாத்ரூம்லேயே உங்கள் வாயில் கையை வச்சுக்கிட்டு அப்படி அழுவுறீங்க. அப்படியே அந்த ஷவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து உங்கள் நீஸெல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, அர்ஜுன், அந்த லெட்டரை நம்பாதடா, நான் ஓடி போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்து ஒரு பிங்க் கலர் சுடி எடுத்து போட்டுட்டு நீங்கள் வெளில வரீங்க. உங்கள் ஹேர்லாம் வெட்டாக இருக்குது. அவர் அப்படியே கிச்சனில் நின்று சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாரு. உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே க்யூட்டாக இருக்கீங்க. ஒயன், வந்துட்டியா? சரி, சீக்கிரம் தலையை காயவை. பிகாஸ் இது ஹில் ஸ்டேஷன், உனக்கு குளிர் ஒத்துக்காது. அண்ட் நீ நிறையவே அழுதுருக்க, சளி பிடிச்சிக்கோ ஒயன். உனக்கு உள்ள ஸ்வெட்டர் வச்சுருக்கேன், குளிர்ச்சுன்னா அதை எடுத்து போட்டுக்கோ, சரியா? இந்தா ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாட் வாட்டர் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? பச்சை தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது, சுடு தண்ணி தான் குடிக்கணும். புடி புடி ஒய்யான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு குடிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே இதமாகவே இருக்குது. பிகாஸ் உங்களுக்குமே குளிர் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் சாப்பாடெல்லாம் அந்த டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பார். சப்பாத்தி இருக்குது. பிகாஸ் அங்கே நார்த் இந்தியாவில் வந்துட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. ஸோ தட் சப்பாத்தி, அப்புறம் ஒரு தால், அப்புறம் ஒரு வெண்டைக்காய் கறி இருக்குது, அப்புறம் ஒரு பாயில்டு எக் வச்சுருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் அந்த டேபிளில் உட்காந்துட்டு, வா வயான், உன் கூட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, வா ஒன்றா சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே கண்டுக்கவே இல்லை. அப்படியே இந்த பக்கம் திரும்பி நிற்கிறீங்க. வயான், நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உட்காரு, சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அந்த சேரில் போய் அப்படியே உட்காடுறீங்க. சாப்பிடு சாப்பிடு ஒய்யான் அப்படியே நீங்கள் சைலண்ட்டாக அதை எடுத்து கப்பு சிப்புன்னு சாப்பிட்டுட்டீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் தான், ஓகே, உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு வாரம் போல் வேலைக்கு லீவ் போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். அதனால் வீட்டை போட்டுட்டு பத்திரமா இரு, தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணாத. ஏன்னா இங்கே சுற்றி பாம்பு, ஊனாயின்னு நிறைய காட்டு விலங்குகள்லாம் வரும். அதனால் சமத்து பொண்ணா வீட்டுக்குள்ளே இரு. போர் அடிச்சா டிவி பாரு, பென்ட்ரைவ் இருக்குது, படம் பாரு, ஜாலியாக இரு. என்ன பாய்டி மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு உங்கள் கன்னத்தை கீழே வராரு. நீங்கள் அப்படி அப்படின்னு சிரிச்சுட்டு அவர் அப்படியே இந்த வீட்டை விட்டு போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே போகிறதையாங்கே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே அந்த டோருக்கு போயிட்டு திரும்பவும் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே, இவனுக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த பாசம் ஆப்சஷனாக மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இவன் மேலே பாசமே காட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க.
ஸோ இப்போ நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார் போல இருக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வர சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அந்த சோஃபாவில் வந்துட்டு உங்களோட முட்டியெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உள்ளே வந்து உங்களை பார்த்துட்டு அவரோட ஷூலாம் அப்படியே கழட்டிட்டு, சாப்பிட்டியா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மதியம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன் ஒயான், சாப்பிட்டியா? ஒய்யன், சாப்பிடாமலே பட்னி கிடக்க போறியா? எனக்கு எப்படி பசிக்கும் தேயோங்? என்னை நீங்கள் அடைச்சி வச்சிருக்க, எனக்கு எப்படி சாப்பிட தோணும்? அவர் அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த சோஃபாவில் உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்கார்றாரு. அப்படி ஒரு வாய் எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்காக வராரு. நீங்கள் அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஒய்யன், எத்தனையோ தடவை நான் சோகத்தில் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு நீ தான் ஊட்டி விடுவ. இப்போ உனக்கு நான் ஊட்டி விடுறேன். சாப்பிட மாட்டியா? இந்த மாதிரி பாசம் காட்டினா எல்லாமே மாறிடும் நீ நினைக்கிறியா தேஹாங்? நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, நீ யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் கிடையாது. நான் ஒரு பொண்ணு, எனக்குன்னு மனசு இருக்கு. ஒய்யான், உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன இல்லாத பொல்லாத காரணம்? என்ன பெருசாக சொல்லிட போகிற? என்னால் ஒன்று விட்டுட்டு இருக்க முடியாது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ இன்னொருத்தவங்க கூட வாழ்கிறத என்னால் பார்க்க முடியாது. இதுதானே உன்னோட அந்த காரணம்? அது மட்டும் காரணம் கிடையாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்திருக்கிறத நினச்சி கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. எனக்காக சாப்பிட ஓயான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துக்கிட்டீங்க. நீ மட்டும் இப்போ சாப்பிடலனா ஊரில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, பார்த்துக்கோ. இங்கே பாரு தேயோங், முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடாத. நீ பண்ண வரைக்கும் போதும். எங்கள் அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடாத. அப்படின்னா ஒழுங்கா நீ சாப்பிடு. இல்லைன்னா இங்கேருந்து ஒரே ஃபோன் கால் தான், உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படி உங்கள் ஹெட்டில் அப்படியே அவரோட கையை வச்சு டேப் பண்ணி விட்டுட்டே, குட் கேர்ள் டி மை செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரூம்குள்ளே போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே போகிறதையும் அவங்க பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நைட்டு நீங்கள் 2 பேருமே அந்த ரூமில் தான் இருக்கீங்க. தேவங்க அப்படியே ஜாலியாக அந்த பெட்டில் போய் உக்காந்துட்டு உங்களையும் அப்படியே, வா வயான், நம்ம 2 பேரும் ஒன்றா தூங்கி எத்தனை வருஷம் ஆகுது, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை வியர்டாக பார்க்குறீங்க. ஒன்றா தூங்கணுமா? முட்டாள். அப்போ நம்ம 2 பேரும் சின்ன பசங்களாக இருந்தோம். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. எது மாறினாலும் எனக்கு உன் மேலே இருக்கிற காதலும் உனக்கு என் மேலே இருக்கிற பாசமும் மாறவே மாறாது. வா. விளையாடாத தேயோங், என்னால் கண்டிப்பாக உன் கூட தூங்க முடியாது. அவர் அப்படியே அந்த பெட்டில் இருந்து மெதுவாக ஏந்திரிச்சிட்டு உங்ககிட்ட தான் அப்படியே நடந்து வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் கையை பிசைஞ்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அது வந்துட்டு நைட் டைம், ஸோ செம்மையாக குளிருது உங்களுக்கு. அந்த மனுஷன் அப்படி உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு உங்களையே அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பார். நீங்கள் அப்படி உங்களோட எச்சை அப்படியே முழுங்கி இருந்திருப்பீங்க. தேவங்க அந்த தொண்டையை பார்த்துருந்துருப்பார். அவருக்கு அப்படி என்னென்னமோ பண்ணி இருந்திருக்கும். அவர் அப்படியே டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்து அப்படியே இறுக்கமாக வ்ராப் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே உங்கள் 2 கையும் அவரோட செஸ்ட்டில் அப்படியே வச்சுட்டு அவர் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் கண்ணத்துக்கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தலையை திருப்பிக்கிட்டீங்க. அதே வாசனை, அதே பரிமாணம், எத்தனை வருஷமாக இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண வராரு ஃபோர்ஸாக. நீங்கள் அப்படியே அவரோட நெஞ்சில் வச்சு அப்படியே வர தள்ளுறீங்க. தேவங்க என்ன பண்ணுறேன்? தேவங்க என்ன விட தேவம். ப்ளீஸ் வயான், cooperate with me. I just need you badly. Give me a deep lip kiss, Vayan. Come on. அப்படின்ற மாதிரி உங்களை கிட்ட இழுத்து கிஸ் பண்ண வராரு. வேணாம், விடு, என்ன விடு. அடம் பிடிக்காத ஒய்யான், கோஆப்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க. அவர் அப்படியே கீழே விழுந்திருக்கிறவங்கள பார்த்துட்டு, உனக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னா யாருமே நம்ப மாட்டாங்கடி, இன்னும் குழந்த மாதிரி இருக்க,
அப்படின்னு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்கி அந்த பெட்டில் போடுறாரு. உங்களுக்கு அப்படியே பெட்ஷீட்லாம் போத்தி உங்களுக்கு குளிராத மாதிரி பார்த்துக்கிறாரு. அவருமே அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்து தூங்கி இருந்திருப்பாரு. ஸோ மார்னிங் தேயாங் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பண்ணுறாரு. போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அவர் கிச்சனுக்கு போய் நின்று சமைச்சிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ வேக்கப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. டக்குனு நீங்கள் உங்கள் உடம்புல ட்ரெஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. அப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெருமூச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு குளிக்க போயிருப்பீங்க. தேயாங் வந்துட்டு ரூமில் ஏதோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அந்த டைம் நீங்கள் கரெக்டாக குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெளில வந்திருக்கீங்க. வெறும் டவல் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. உடம்பு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. தேவங்க அப்படியே உங்களை பார்த்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் அவர் எத்தனையோ டைம் உங்களை அந்த மாதிரி பார்த்துருக்காரு. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்ப்பாரு. ஸோ தட் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றது தேயாங்க்கு நல்லாவே தெரியும். இப்போது ஆஃப்டர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அடல்ட்டாக அவர் உங்களை பார்க்குறாரு. அப்போது இருக்கிறத விட இப்போது ரொம்ப அழகாகவே இருக்கீங்க. அண்ட் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அவருக்கு அப்படி கல் பண்ணுறாரு. அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரே மைல்டாக உங்ககிட்ட அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அதை பார்த்து பயந்துட்டே அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்படியே ஒரு செவர் இருக்கும். அந்த செவத்தில் அப்படியே நீங்கள் லாக் ஆகுறீங்க. அவங்க அப்படியே நடந்துகிட்டே உங்கள் கிட்ட வந்துட்டு ரொம்ப கிட்ட வந்திருப்பார். நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டீங்க. அவர் அப்படியே கிட்ட வந்துட்டு உங்களோட இந்த காதுக்கு ஓரத்தில் அந்த கன்னம் அந்த லாஸ்ட்டு அந்த எட்ஜுக்கிட்ட நீங்கள் நைட்டு வச்சுருந்த அந்த பொட்டு வந்து ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அந்த பொட்டை வந்துட்டு அந்த கையால் எடுத்து அவர் அப்படியே எடுத்து உங்கள் நெத்தியில் அப்படியே வைக்கிறாரு. வச்சுட்டு ஸோ க்யூட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. சின்ன வயசில் நீ இந்த கோபுர பொட்டை தான் அடிக்கடி வைப்ப. அதனால தான் உனக்கு அந்த பொட்டையே நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்போ விட இப்போ ரொம்ப அழகாக இருக்க ஓயான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஃபிங்கர்ஸால் உங்களோட தோடை அப்படியே இப்படி டிங்குன்னு ஆட்டி விட்டுட்டு போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே போகிற அவரை நில்ல அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அது அது வந்து எனக்கு பீரியட்ஸ். அவர் அப்படியே உங்களே பார்த்துருப்பாரு. பேட் வேணும். அவருடைய உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன என்னமோ என்னை பற்றி எல்லாமே தெரியும், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன். ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சுருக்க. அவளுக்கு தேவையான ஒரு பேடை கூட உன்னால் வாங்கி வைக்க முடியல. அவர் அப்படியே உங்களை செட்யூசிங்காக பார்த்துட்டே அப்படியே பேக்வேர்டில் நடந்து போயிட்டு இருந்திருப்பார். நீங்கள் எங்கடா போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் அந்த கபோர்ட் கிட்ட நடந்து போயிட்டு அந்த கபோர்டு அப்படியே அடியில் ஒரு கபோர்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் நிறைய ஸ்டே ஃப்ரீ பேட்ஸ்லாம் இருக்குது. அவர் அப்படியே அதிலேருந்து ஒரு பேக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. இந்தா நீ இந்த பேட் தானே யூஸ் பண்ணுவ. நீங்களும் அப்படியே அதை அப்படியே பார்த்துட்டே வாங்குறீங்க. உன்னோட தேயாங்க நீ அவ்வளோ ஈஸியாக எடை போடாத ஓயான். உன்னை பற்றி A to Z எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூம்லேருந்து போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே போகிறத அங்கேயே பார்த்துட்டு நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன்னு அவனுக்கு எப்படி தெரியும், இன்னும் என்னை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. அவர் உங்களுக்காக ஆல்ரெடி சமைச்செல்லாம் வச்சுருக்காரு. அவர் வந்து எப்போவுமே வந்துட்டு மார்னிங்கே வந்து ஆஃப்டர்நூனுக்கான லஞ்சையுமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடுவார் போல். ஸோ தட் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு சாப்பிட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் அந்த டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்கிறாரு. ஸோ நீங்கள் முடியாது எதுவும் சொல்லலை, இதான் நம்மளோட வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு, அவன் இனிமேல் என்னை விட மாட்டான் அப்படின்றத நீங்களும் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. நல்லா டேஸ்ட்டாகவே சமைச்சிருக்காரு மனுஷன். ஸோ ஆஃப்டர் தட் சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படியே ஒரு ஹாட் பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. எதுக்கு இது? உனக்கு மதியத்துக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டமக் பெயினாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் போனதுக்கப்புறம் உனக்கு வலிச்சதுன்னா இந்த ஹாட் பேக்கை வச்சுக்கோ. அப்புறம் இந்த ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டரில் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன், இதையும் அப்பப்போ குடிச்சிக்கோ, ஓகே? நல்லா பெயின் கேட்கும், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்குறாரு. இந்த கையில் ஹாட் பேக், இந்த கையில் அந்த வெந்தய தண்ணி. அதை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டே அவர் அப்படியே பார்க்குறீங்க. இதையும் தாண்டி உனக்கு மூட் ஸ்விங்ஸ் அப்புறம் பெயினாக இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் உனக்கு பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் இருக்குது, டார்க் சாக்லேட் இருக்குது, அதை எடுத்து சாப்பிடு, சரியா? பார்த்து சேஃபாக இருவாயன்.
பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் திரும்பவும் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் கையில் இருக்கிற அந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டு, இவன் என்ன என் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான், என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கான், என்ன ஒயான் விட்டா உன்னையே ஃபாலோ ஆக்கிடுவான் போலையே. இல்லை நான் அவனுக்கு ஃபாலோ ஆகக்கூடாது. அவன் என்ன என் அர்ஜுன்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டான். நான் அவனுக்கு ஃபாலோ ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நீங்கள் போகிறீங்க. இப்போது நைட்டு தான் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துருந்துருப்பார். வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த சோஃபாவில் உங்கள் நீஸ்லாம் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சுருண்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே ஒரு ஷூலாம் கழட்டிட்டு உங்கள் கிட்டே வந்து அப்படியே நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு, ஒயன் ஒயன் என்னாச்சு ஒயன், ஒயன் வலிக்குதா? ரொம்ப வலிக்குது ஒயன். உனக்கு தான் ஹாட் பேக் கொடுத்துருந்தேன்ல, வெந்தய தண்ணி வச்சுருந்தேனே, குடிச்சா ஒயன்? மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அவர் உங்கள் பக்கத்தில் பார்க்குறாரு. அந்த ஹாட் பேக்கில் உள்ள தண்ணி வந்துட்டு ஆறி போயிடுச்சு போல இருக்குது. ஸோ வந்துட்டு அவர் அதை ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கொடுக்கணும்னு போகிறாரு. போயிட்டு தண்ணி போட்டு அதில் வெந்தயம் கலந்து ஃப்ளாஸ்கில் வைக்கிறாரு. அப்புறம் இந்த ஹாட் பேக்கில் புதுசாக தண்ணி ரீஃபில் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு, ஒயன் இந்தா இதை வயிற்றில் வச்சுக்கோ, இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே உங்கள் அடி வயிற்றில் வச்சுக்கிட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த வெந்தய தண்ணி வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ தட் அதையும் நீங்கள் குடிக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஒய்யான் டார்க் சாக்லேட் சாப்பிட்றியா? இல்லை, ஒரே நாளில் எவ்வளோ தான் சாப்பிட்றது? நான் காலையிலேருந்து 2 பீஸ் சாப்பிட்டுட்டேன், போதும். ஓகே, இப்போ நீ ஓகே தானே ஒய்யான்? பரவாயில்ல. சரி அப்போ ஓகே, நான் நைட்டு உனக்கு ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணித்தரேன். ஓகே, இந்த டைமில் மஷ்ரூம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் நைட்டு சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ணித்தரேன். ஓகே, நீங்கள் அப்படி ஐயோ திரும்பவும் சப்பாத்தியா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே சரி நேரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு அவர் டோர் லாக் பண்ணிவிட்டு, ரொம்ப அவருக்கு கஷ்டமாக இருக்குது. என்னன்னு தெரியல, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறது அவரால் பார்க்க முடியல போல இருக்குது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் துடிப்பீங்க. அப்போலேருந்தே அவர் அதை பார்த்துட்ருக்காரு. இப்போது வரைக்கும் அவள் அப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி அவருக்கு லைட்டாக கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சமைச்செலாம் முடிச்சுட்டு 2 பேருமே சாப்பிட்றீங்க. ஆஃப்டர் தட் அவர் அந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போயிருப்பார். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் பெட்டில் அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டீங்க. பெட்ஷீட் எதுவுமே போத்திக்கல. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி படுத்துட்ருக்கீங்க. அவர் அப்படி உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே கிட்ட உட்காந்துட்டு, ஒய்யான் இந்த ஹாட் பேக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல். ஸோ அதை அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை தூக்கி அப்படியே வைக்க வராரு. நீங்கள் அப்படியே அவர் கையை பிடிச்சிட்டு, என்ன பண்ணுற? ஒய்யான் இதை வச்சுக்கோ ஒய்யான், அப்போ தான் வார்மாக இருக்கும். நீ ட்ரெஸ் மேலே வெய்ய. ஒய்யான் ட்ரெஸ் மேலே வைக்கிறத விட இது டேரெக்டாக ஸ்கின்னில் பட்டால் தான் இன்னும் பெனிஃபிட். என்னை வைக்க விட ஒய்யான். நீங்கள் அப்படியே அவரை கையை பிடிச்சிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு, நான் எந்த இன்டென்ஷன்லையும் இதை பண்ணல, உன் மேலே இருக்கிற அக்கறையில் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என்னை வைக்க விடு. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கையை அப்படியே எடுத்துருந்துருப்பீங்க. அவர் அப்படியே உங்கள் ட்ரெஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே வைக்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு அப்படியே ரொம்ப வார்மாக இருந்திருக்கும். நீங்கள் அதை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு இந்த சைடு அப்படியே திரும்பி படுத்துருந்துருப்பீங்க. அவரும் அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே படுக்கிறாரு. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆஃப்டர் தட் அந்த ஹாட் பேக்கில் இருக்கிற ஹீட்லாம் போனதுக்கப்புறம் அதை நீங்களே எடுத்து அப்படியே சைடில் வச்சுருந்துருப்பீங்க. அவருமே அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துருந்துருப்பார். அவர் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வலினால நீங்கள் ஜஸ்ட் கண்ணை மூடி இருக்கீங்களே தவிர உங்களுக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப குளிருது. அந்த குளிரில் உங்களுக்கு ஃபீவரே வந்துருச்சு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே படுத்துருக்கீங்க. தேங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்தா அவங்க வயிற்று நல்லா அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே படுத்துட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னு அவர் வந்து உங்களை அப்படியே தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா உங்களுக்கு உடம்பு நெருப்பாக கொதிக்குது. அவர் டக்குன்னு பெட்ஷீட்லாம் எடுத்து உங்களுக்கு போத்தி விட்டுட்டு போய் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து, ஒய்யான் ரொம்ப முடியலையா ஒய்யான்? உங்களால் பேசவே முடியல. அந்த வலி ப்ளஸ் குளிர், நீங்கள் அப்படியே ரொம்ப தடுமாறிட்டு இருக்கீங்க. ஒய்யான் நான் வேணா இன்னொரு தடவை ஹாட் பேக் போட்டு எடுத்துகிட்டு வரவா? தேங்க
நீ எத்தனை தடவை ஹாட் பேக் போட்டாலும் இது சரியாகாது. இது ஹில் ஸ்டேஷன் தயாங். ஈவன் தோ நீங்கள் ஸ்வெட்டரும் போட்டிருக்கீங்க, மேலே பெட்ஷீட்டும் போட்டிருக்கீங்க, பார்த்ததுக்கு ஃபேனும் ஆஃப் ஆகியிருக்கு, இருந்துமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குளிருது. நீங்கள் அப்படியே ஹாஃப் ஐஸில் அந்த மனுஷனை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. டியாங் அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன ஹக் பண்ணிக்கோ, என்ன ப்ளீஸ் டியாங், என்ன ஹக் பண்ணிக்கோ. அவர் டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை வந்துட்டு அவரோட நெக்கில் அப்படியே பரி பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவரை இறுக்கமாக அவருக்குள்ளே அப்படியே புதஞ்சி போகிற அளவுக்கு நீங்கள் அப்படியே ஒட்டிக்கிட்டீங்க. அவர் நல்லா உங்களுக்கு கட்டி பிடிச்சி வார்ம் கொடுத்துட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதமாகவே இருக்குது. அவர் அப்படி உங்கள் முதுகை தேய்ச்சி விட்டுட்டே, இப்போ ஓகேவா ஓயான்? அவர் இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே உங்களுக்கு லைட்டாக தூக்கம் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சு மைல்டாக தூங்கிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் முதுகை தேய்ச்சி விட்டுட்டே அப்படியே உங்களை பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்களோட அந்த லிப்ஸை பார்க்குறாரு, அது அழகாக பிங்காக இருக்குது. அவருக்கு சின்ன வயசில் பார்த்த அதே வயனை பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே அவரோட இன்னொரு கையால் உங்கள் சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணி உங்கள் லிப்ஸ் அப்படியே அவரோட தம் ஃபிங்கரெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. தேயாங் அப்படின்னு அவர் அப்படியே கையை எடுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. எனக்கு வார்ம் மட்டும் கொடு, வேறு எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த ஹாஃப் ஐஸ்லேயே சொல்கிறீங்க. ஓகே ஓகே ஓயான் அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் நல்லா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேஸ் அப்படி அவரோட கழுத்தில் பரி பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நல்லாவே தூங்கி இருந்திருப்பீங்க. அந்த மனுஷனுக்கு எங்கே தூக்கம் வராது. ரொம்ப ஆசைப்பட்ட பொண்ணு, சின்ன வயசுலேருந்து அப்சஸ்டாக இருக்கிற பொண்ணு, இவ்வளோ க்ளோஸாக நம்மளை கட்டி பிடிச்சிட்டு அதுவும் இந்த குளிரில் எப்படி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இருந்துமே அவர் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காருங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் அவர் அப்படியே அழகாக அவரோட ஷோல்டரில் அவங்கள அப்படியே படுக்க போட்டுட்டு திரும்பவும் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் இப்போது உண்மையாலுமே தூங்கிட்டீங்க. அவர் திரும்பவும் உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. மற்ற விஷயங்கள் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இதையாவது சின்னதாக ஏதாவது எடுத்துப்போமே அப்படின்னு அவருக்கு தோணுது. சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். திரும்பவும் அவர் உங்கள் சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணி அந்த லிப்ஸை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மைல்டாக உங்கள் கிட்ட வந்து அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு பெக் பண்ணியிருப்பார். அது உங்களுக்கு தூக்கத்தை டிஸ்டர்பும் பண்ணலை, நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவருடைய மைல்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே அட்டாச் பண்ணுறாரு. ஐ லவ் யூ ஸோ மச் ஓயா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவருமே தூங்கி இருந்திருப்பார். ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் தேயாங்க நல்லா ஹக் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அந்த மனுஷனை பார்க்குறீங்க. அவர் நல்லா வாயை பொழுது தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி கல் பண்ணிவிட்டு அவரை விட்டு அப்படியே மைல்டாக நகர்ந்து மெதுவாக அப்படியே அந்த பெட்லேருந்து ஏந்திரிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டொமக் பெயின்லாம் இல்லை, நார்மல் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் கடைன்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வெளில வந்து கிச்சனில் நின்று இன்றைக்கி நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. தேயாங் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்து முழிச்சிருந்துருப்பார். அப்படின்ற மாதிரி இப்படி சைடில் பார்த்தா உங்களை காணும். விஷான் விஷான் அப்படின்னு வந்து பார்க்குறாரு. பார்த்தா கிச்சனில் இருந்து நல்லா சமைக்கிற ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஸோ அவர் டக்குன்னு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் அந்த கிச்சனில் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நின்று வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படி ஒயான் ஒயான் என்ன பண்ணுற ஒயான், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நான் பண்ணியிருப்பேன், ஏன் ஒயான் நீ கஷ்டப்பட்டுட்ருக்க? என்ன சமைச்சிருப்ப? மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த சப்பாத்தியை பண்ணியிருப்ப அதானே? அது மதிய சாப்பாட்டுக்கு சேர்த்து இன்றைக்கி நானே சமைச்சிட்டேன். என்ன சமைச்ச? காலையிலக்கு ஓட்ஸ் உப்புமா, மதியத்துக்கு சாம்பார் பொரியல். அதான் அரிசி இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக அந்த சப்பாத்தியை கட்டிக்கிட்டு அழுவுற நீ? அது இங்கே எல்லாரும் அதான் சாப்பிடுவாங்க ஒயான், அதனால் எனக்கு அது சமைச்சே பழகிருச்சு. அதான்
அப்படின்ற மாதிரி நீங்கள் சமையலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ அவர் அந்த வெசலை பார்க்குறாரு, நிறைய ஜாமான்லாம் கழுவுறதுக்கு இருக்க போல். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு பைப்பை ஆன் பண்ணி அதை கழுவிட்டு இருந்திருப்பார். அப்போ ஒரு கை அவருக்கு செம்மையாக எரிஞ்சிருந்திருக்கும். அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் கையை பார்க்குறீங்க. பார்த்தா அவர் முட்டி ஃபுல்லாக ஒரே காயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு, ஹே தேயோங், என்னது இது, என்ன உன் கையில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் ஜாமா கழுவ போகிறாரு. ஹே இங்கே கூட உன் கையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் முட்டியை பார்க்குறீங்க. பார்த்தா வேணுக்குன்னே நம்ம முட்டியை வந்துட்டு இப்படி செவுத்தில் முட்டிக்கிட்டு காயமான எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி என்னத்தை வாங்குது, இது எப்படி உன் கையில் வந்துச்சு? அது ஒன்றும் இல்லை ஒய்யன், நீ விடு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. சின்ன வயசில் இதே மாதிரி அவர் கையில் நீங்கள் காயத்தை பார்த்துருந்துருப்பீங்க. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அதை நீங்கள் இப்போ திங்க் பண்ணி பார்க்குறீங்க. இந்த காயம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே புரிய வருது. நீங்கள் டக்குன்னு அவர் கையை பிடுங்கிட்டு, ஏ இதே மாதிரி காயத்தை நான் உங்ககிட்ட சின்ன வயசுலேயும் பார்த்துருக்கேன். அதுவும் கரெக்டாக எனக்கு பீரியட்ஸ் டைம் வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மார்னிங் நீ இதே மாதிரி தான் உன் கையை காயமாக்கி வச்சுருப்ப. ஏன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்வேன். என்ன பண்ண தேயோங், உன்கிட்ட தான் கேட்குறேன், உன் கையை நீ என்ன பண்ண? இதை பார்த்தா ஏதோ அடிப்பட்ட மாதிரி இல்லை, வேணுக்குன்னே செவுத்துல அந்த இடத்துல கையை முட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லு தேயோங், என்ன பண்ண? ஆமாம் வயான், இது நானே செவுத்துல முட்டிக்கிட்டு ஏற்பட்ட காயம்தான். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. உனக்கு வயிறு ரொம்ப வலிச்சிருக்கும்ல வயான், நீ துடிக்கிறத பார்த்துட்டு எப்படி என்னால் மட்டும் சும்மா இருக்க முடியும்? அதனால தான் என்னை நானே காயப்படுத்திக்கிட்டேன். பைத்தியமாடா நீ? எனக்கு வயிறு வலிக்குதுன்னா அது என்னோட நேச்சர். அதுக்காக நீ உன்னையே காயப்படுத்திக்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் தேயோங்? எனக்கு வலிச்சா நீ ஏன் ஒன்றை கஷ்டப்படுத்திக்கிற? சின்ன வயசுலேயும் நீ இதே மாதிரி தான் பண்ணுவ. ஆனால் அப்போ எனக்கு விவரம் தெரியல. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஏன் இப்படி பண்ணுற? ஏன் இப்படி என் மேலே பைத்தியமாக இருக்க? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஒயான். எனக்கு எல்லாமே நீ தான். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஒயான். நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் மேலே அந்த அன்பை மொத்தமாக காட்டினது நீ மட்டும்தான் ஒயான். ஆசிரமத்தில் அந்த அம்மாச்சி எனக்கு காட்டினாங்க, உண்மைதான். ஆனால் உன் அளவுக்கு காட்டல ஒயான். சின்ன வயசில் என்ன நீ அவ்வளோ அக்கறையாக பார்த்துப்ப ஒயான். நான் சாப்பிட்டேனா சாப்பிடலையா, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடுவ. நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்காந்தாலும் என்னை நீ பாட்டு பாடி சமாதானப்படுத்துவ. உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் வயன். நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உன் மேலே அதே பாசத்தோடு தான் இருக்கேன் ஒயான். இது சாதாரணமான லவ் கிடையாது ஒயான். எனக்கு தெரியும் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல்னு. ஆனால் என்னை பொறுத்தளவு இது தப்பு கிடையாது ஒயான். இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஒரு பொண்ணை யாருமே காதலிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காகவும் ஃப்ரீஸாகவும் தேயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வாங்கி நீங்கள் அந்த இடத்துல அழகாக அவருக்கு மஞ்சள் போட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் நீங்கள் அப்படியே கட்டுறீங்க. போய் குளிச்சுட்டு வா, இந்த இடத்துல தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கோ. அவர் இப்படி உங்களே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரியல, லைட்டாக ஸ்மைல் வருது. என்ன பார்க்குற? உனக்கும் என் மேலே பாசம் இருக்குல்ல வயன், அப்புறம் ஏன் இப்படி நடிக்கிற? இங்கே பாரு, என்னதான் நீ என்னை கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் சின்ன வயசில் நான் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். அந்த பாசம் எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையுமே நான் உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் நினைக்காத. நான் இப்போவும் என்னோட அர்ஜுனை மட்டும்தான் காதலிக்கிறேன். அவருக்கு அப்படியே அர்ஜுன் அப்படின்னு சொன்னதும் லைட்டாக அப்செட் ஆகிட்டாரு. சத்துட்டு அவர் டக்குன்னு அந்த இடத்த விட்டு போய் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டார். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அவர் எதுவுமே பேசாமல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருந்திருப்பார். எப்போவுமே போகும்போது அவர் அந்த பாஸ்வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் போகவே மாட்டார். அது நல்லா பக்காவாக பண்ணிட்டு தான் போகிறாரு. நீங்கள் அப்படியே போகிற அவரே பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு இந்த கஷ்டம்? இனிமேல் இதான் என்னோடய வாழ்க்கையா?
இவனோட இந்த பைத்தியக்காரத்தனமான காதலுக்கு என்ன பேர்? இவனோட இந்த காதல் ஏன் எனக்கு அப்போ கண்ணுக்கு தெரியல? ஒருவேளை எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவனை தான் காதலிச்சிருப்பேனா? அர்ஜுனனோட வாழ்க்கையில் வரலனா நான் தேவங்க தான் காதலிச்சிருப்பேனா? எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி உங்கள் தலையில் கையை வச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸ் வந்துட்டு போயிருந்திருக்கும். உங்களோட பீரியட்ஸ் முடிகிற வரைக்குமே அந்த மனுஷன் உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருந்திருப்பார். உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்து உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். உங்களுக்கே சம்டைம்ஸ் தோணும், நாம் ஏன் இவனை காதலிக்காமல் விட்டோம் அப்படின்னு. டக்குன்னு உங்களுக்கு அர்ஜுனோட ஞாபகம் வந்துடும். நீங்கள் அதை அப்படியே மறந்துடுவீங்க. உங்களை அவர் வெளியில் மட்டும்தான் போக விடலை, மற்றபடி அவர் உங்களை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணலை, உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கல. ஜஸ்ட் நீங்கள் அவர் கூட இருக்கிறது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி தேவம் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு லட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். இந்த நார்த் இந்தியாவில் வந்துட்டு மோத்திச்சோர் லட்டு அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ், ரெட் கலரில் இருக்கும். அதை வாங்கிட்டு வராரு. நீங்கள் வந்துட்டு இந்த சோஃபாவில் வந்துட்டு சும்மா உட்காந்து புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, உஷான் இந்தா, என்னது இது, பிரித்து பாரு. நீங்களும் அதை வாங்கி அப்படியே பிரித்து பார்க்குறீங்க. பார்த்தா லட்டு இருக்குது. இந்த லட்டுவை பார்த்ததும் உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா ஓயான்? இந்த லட்டுவை தான் நீ எனக்கு முதல்ல பாசமாக ஊட்டி விட்ட. அப்போ உன்கிட்ட கரைஞ்சேன், இப்போ வரைக்கும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இந்த லட்டுவை பார்க்கும்போதெல்லாம் உன்னோட ஞாபகம் தான் வரும் ஓயான். சரி, இப்போ தான் ஒயன் நம்ம கூட இருக்கால, இதை வாங்கிட்டு போவோன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒயன், இதை எனக்கு உன் கையால் ஊட்டி விடுவியா அப்படின்ற மாதிரி அவர் என்னவோ ரொம்ப ஏக்கமாக கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி ஏக்கமாக தான் பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களுக்கு அர்ஜுன் ஞாபகம் வந்திருக்கும். நீங்கள் அந்த லட்டு பாக்ஸை அப்படியே பக்கத்தில் டேபிளில் வச்சுட்டு அப்படி கோவமாக போய் அந்த ஹாலோட சென்டரில் அப்படியே நிற்கிறீங்க. என்னாச்சு ஒயான், உனக்கு அது பிடிக்கலையா? ஹே, உன் மனசில் நீ என்னடா நினச்சிட்ருக்க? இந்த மாதிரி லட்டுவை வாங்கிட்டு வந்து பழைய நினைவுகளெல்லாம் ஞாபகப்படுத்தினா நான் கரைஞ்சிருவேன்னு நினச்சியா? உனக்கு புரியுதா இல்லையா? நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன். என்னோட கல்யாணத்துலேருந்து நீ என்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்க. என்னமோ உன் கூட நான் விருப்பப்பட்டு இங்கே இருக்கிற மாதிரி லட்டு வாங்கிட்டு வந்து அதை ஊட்டி விடுன்னு சொல்கிற. பிடிக்காம தான் இத்தனை நாள் என் கூட இருக்கியா ஒயான்? நீ நினச்சிருந்தா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளவோ வழியை தேடி இருக்கலாம். இல்லை, எனக்கு ஒன்றாவது இந்த இடத்த விட்டு நீ போயிருந்துருக்கலாம். ஆனால் நீ ஏன் அப்படி பண்ணலை? ஏன்னா உன் மனசுலேயும் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு ஒயான். அது இருக்கிறதுனால தான் நீ என் கூட இருக்க. புரியாமல் பேசாத தேயோங். எனக்கு உன்னை பிடிக்கும், உண்மைதான். அதனால் நான் உன்னை எப்போவுமே காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். நீயும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிற, என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிற. ஆனால் அதுக்காக நான் உன் கூட வாழ முடியுமா? என் மனசில் இப்போ வரைக்கும் அர்ஜுன் தான் இருக்கான். என்னால் அர்ஜுனுக்கு துரோகம் பண்ண முடியாது. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன். ஏய், அவன் என்ன அவ்வளோ பெரிய உத்தமனாடி? எப்போ பார்த்தாலும் அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன். அவனை பற்றி ஏதாவது ஒன்று தெரியுமாடி உனக்கு? அவன் ஒரு பச்சை. என்ன தேயோங், நாக்கு அடக்கி பேசு. வேற எப்படி பேச சொல்கிற? அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை வேற என்ன பேர் சொல்லி கூப்பிட சொல்கிற? நீ என் மேலே இருக்கிற அப்சஷனில் இந்த மாதிரி பேசாத தேயோங். இல்லை ஒயான், எனக்கு உன் மேலே அப்சஷன் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவன் ஒரு போதும் தேயோங். நீ அவனை பற்றி இந்த மாதிரி சொல்கிறத என்னால் நம்ப முடியாது. நான் இதை சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஒயான். இத்தனை நாளாக நான் இதை உன்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம், இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக மனசொடைஞ்சு போய் அழுவ. அதனால தான் இத்தனை நாளாக நான் இது உன்கிட்ட சொல்லவே இல்லை. போதும், நீ தேவையில்லாமல் என்னோட அர்ஜுன் மேலே பழி போடுற. அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. டு யூ நீட் அ ப்ரூஃப்? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வாய் வார்த்தையெல்லாம் சொன்னால் நீ நம்ப மாட்ட, கண்ணால் பார்த்தா நம்புவல. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, காட்டவா? ஆனால் அந்த ப்ரூஃபை நீ பார்த்தா கண்டிப்பாக மனசொடைஞ்சு போயிடுவோம் ஒயான். என்ன இல்லாத போடாத ப்ரூஃப்? அப்படி என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, காட்டு. அவரை டக்குன்னு அவரோட பேக்கில் இருந்து அவரோட லேப்டாப்பை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவை காட்டுறாரு. ஆக்சுவலாக அது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான ஒரு வீடியோ போல் இருக்குது. அதை அப்படியே ஆன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் விரியுது, உங்கள் உடம்பெல்லாம் நடுக்குது. பிகாஸ் அதில் அர்ஜுன் ஒரு பொண்ணு கூட மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியான வீடியோ. பாத்தியாடி, இது அவன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்த ரெக்கார்ட். அவனை விட 10 வயசு அதிகமாக இருக்கிற ஒரு பொம்பளை கூட இருக்கான். இதை பார்த்து உனக்கு நம்பிக்கை வரலனா
இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ காட்டிகிட்ருக்காரு. அந்த அர்ஜுன் அவனை விட சின்ன பொண்ணு, அவனை விட பெரிய பொண்ணு, இதெல்லாம் பாரபட்சமே பார்க்காம எல்லாரு கூடயுமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். பார்த்துக்கிட்டியாடி, இதுதான் உன்னோட அர்ஜுன். உன்னை அவன் ஒன்றும் ட்ரூவாலாம் லவ் பண்ணலை. உன்னை கல்யாணம் பண்ணாலுமே அவன் இதே மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பான். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் உனக்கு சொல்லட்டுமா? இவன் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இவனோட பேரண்ட்ஸுக்கும் தெரியும், உன்னோட பேரண்ட்ஸுக்கும் தெரியும். அது தெரிஞ்சுமே இவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. அவங்க தான் உன்னோட பேரண்ட்ஸா? நம்மளோட உண்மையான பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கேடு கேட்டவனுக்கு தன்னோட பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முடிவெடுக்கவே மாட்டாங்க. இது இது எல்லாமே உண்மையா? இது எல்லாமே உண்மைதான் ஒயன். அவனுக்கே தெரியாமல் அவன் போகிற இடத்துலலாம் நான் இந்த கேமராவை வச்சேன். அதில் ரெக்கார்டான விஷயங்கள் தான் இது எல்லாமே. இந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ கண்டிப்பாக மனசுடைஞ்சு போவேன்னு எனக்கு தெரியும் ஒயன். அதனால தான் உன்னை அவங்கக்கிட்டலாம் இருந்து காப்பாற்றி உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஒயன். நீ என்ன நினச்ச? நான் உன் மேலே இருக்கிற காதல்னாலையும் உன் மேலே இருக்கிற அப்சஷன்னாலையும் தான் உன்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்தேன்னு நினச்சியா? நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன் ஒயன். நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சுமே நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன் ஒயன். உனக்கு அவன் வேண்டாம் ஒயன். அந்த ஃபேமிலியும் உனக்கு வேண்டாம். நீ என் கூட இருந்தீன்னா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஒயன். உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன் ஒயன். அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. உங்களால் தாங்க முடியல. நீங்கள் டக்குன்னு ரூம்குள்ளே போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு கதறி கதறி அழுதுட்ருக்கீங்க. அவர் அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அந்த பெட்டுக்கு கீழே உங்கள் காலுக்கு பக்கத்தில் அப்படியே முட்டி போட்டு உட்காந்து உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே, நான் செஞ்சது தப்புன்னா என்னை எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோ அயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து இன்னும் அழுவுறீங்க. நான் அவனை உண்மையாக காதலிச்சேன். ஆனால் அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நினைக்கல. ஒயன் ப்ளீஸ் அழுவாத ஒயன். இதுக்காக தான் நான் உன்கிட்ட இதெல்லாம் காட்டவே இல்லை. அப்போ நான் அவனை இது தெரியாமல் கல்யாணம் பண்ணி இருந்தாலுமே அவன் என்னை ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்திருப்பான்ல. ப்ளீஸ் ஒயன் அழுவாத ஒயன். இல்லை தெய்வம், என்னால் இதை தாங்கிக்க முடியல. எனக்கு கொஞ்ச நேரம் அழுக விடு ப்ளீஸ் தெய்வம். ஒயன் ப்ளீஸ் தெய்வம், இங்கேருந்து போ, என்னை அழ விடு. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே சொல்லலை, அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாரு. இப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. இதை நினச்சி பார்த்து நீங்கள் அடிக்கடி அழுவீங்க. தேவங்க உங்களை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாரு. பட் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் அழும்போது உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே அவர் கண்ணில் இருந்து தண்ணி வரும். நீங்கள் அதை நோட் பண்ணி இருந்திருப்பீங்க. என்ன நீ இவ்வளோ காதலிக்கிறியா தேவங்க? நான் அழறது கூட உன்னால் பார்க்க முடியலையா அப்படின்ற மாதிரி அவரோட உண்மையான காதலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங் உங்களை டேக் கேர் பண்ணுறதெல்லாம் பார்த்து உங்களுக்குமே அவர் மேலே லைட்டாக ஆசை வந்திருந்திருக்கும். லைக் எப்படின்னா, அர்ஜுன் நம்ம லைஃப்பில் வரலனா தேயாங் நமக்கு கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். நம்ம தேயாங்க தான் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். நம்ம தேயாங்க விட்டுட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட போயிருக்கக்கூடாது. தேயாங்கோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் அதை நினச்சி பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது தேயாங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஒன் டே நீங்கள் வந்துட்டு முடிவெடுத்திருப்பீங்க, இன்றைக்கி தேயாங்கிட்ட போய் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் வாழ்க்கையை சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னு அவர்கிட்ட போயிருப்பீங்க. அவர் ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் போல், நல்லா காற்று சில்லுன்னு அடிக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த லைட்டுக்கு கீழே செம்மையாக அழுதுட்ருக்காரு. நீங்கள் அவரை அழுதுட்ருக்கிறத பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் அவர்கிட்ட போயிருந்திருப்பீங்க, பார்த்தா அவர் வந்துட்டு புலம்பிக்கிட்டே அழுதுட்ருக்காரு. அதனால் நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காராமல் கொஞ்சம் தள்ளி நின்று அவர் என்ன புலம்புறாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. என்னோட உண்மையான காதலை நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேவாயா? நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சிட்ருக்கேன். நீ இந்த மாதிரி அலறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாயா, செத்தரலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை நினச்சி தான் அவர் அழுதுகிட்டே இருக்கார் புலம்பி. நீங்கள் அப்படியே அதை எட்ட நின்று பார்த்துட்டு உங்களால் தாங்க முடியல. உங்களுக்கு அப்படியே ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அவரை பார்த்து,
நெஞ்சோடு கலந்திட உறவாலே காலங்கள் மறந்திட அன்பே. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் பாட்டு பாடிட்டே அவர்கிட்ட வந்துட்டு இருக்கீங்க. அவருக்கு அப்படி உதட்டுல இருந்து ஸ்மைல் வருது. நிலவோடு தென்றலும் வரும் வேலை காயங்கள் மறந்திட அன்பே அப்படின்னு பாட்டு பாடிட்டே அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவரோட சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அவரோட கண்ணில் இருக்கிற அந்த கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டே, ஒரு பார்வை பார்த்து நான் நின்றால் சிறு பூவாக நீ மலர்வாயே, ஒரு வார்த்தை இங்கு நான் சொன்னால் வழி போகும் என் அன்பே அன்பே அப்படின்ற மாதிரி பாடுறீங்க. அவருக்கு அப்படியே அவ்வளோ ஸ்மைல் வருது. கண்ணில் இருக்கிற கண்ணீர்லாம் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு அப்படி அவரோட ஃபோர்ஹெட் கிட்ட போய் அப்படின்ற மாதிரி ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்படியே அவரை எழுப்பி நீங்கள் அந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே ஆக்சுவலாக லைட்ஸ் இருக்குது, நிறைய பூக்கள்லாம் பூத்துருக்கு, நல்லா காற்றடிக்குது. ஸோ அந்த ப்ரீஸை ஃபீல் பண்ணிகிட்டே அவரோட கையை கோத்துட்டே நீங்கள் அப்படி நடந்து போகிறீங்க. கண்ணாடி என்றும் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன், புயல் போன பின்னும் புது பூக்கள் பூக்கும் இளவேனில் வரை நான் இருக்கின்றேன், முகமோடி அணிகின்ற உலகிது உன்முகமென்று ஒன்றிங்கு என்னது, நதி நீரிலே அட விழுந்தாலுமே அந்த நிலவென்றும் நனையாதேவா நண்பா அப்படின்ற மாதிரி அந்த பூக்களுக்கு நடுவில் நீங்கள் 2 பேரும் நிற்கிறீங்க. அந்த பாட்டை பாடுறீங்க. தேவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நீங்களும் அவரை கட்டி பிடிச்சிட்டு அவரோட தலையை அப்படி கோதி விட்டுட்ருக்கீங்க. ஐ லவ் யூ தேயோங், உன் காதலை நான் ஏற்றுக்கிட்டேன். இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தேயோங், நம்ம ஒன்றா இருக்கலாம். அவர் அப்படியே உங்களை பார்த்து உங்கள் சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ ஐயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஆஃப்டர் தட் 2 பேருமே அந்த பெட்ரூமில் தான் படுத்திருக்கீங்க. தேவங்க உங்கள் சைட் டர்ன் பண்ணி படுத்திருக்காரு, நீங்கள் அவர் சைட் டர்ன் பண்ணி படுத்திருக்கீங்க. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. தூக்கம் வரலையா தேயோங்? அது தூங்கணும் ஐயான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயுது. நீங்களும் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு தூக்கமே வரல 2 பேருக்குமே. அவர் அப்படியே அந்த சைட் டர்ன் பண்ணி படுக்கிறாரு, நேராக படுக்கிறாரு, திரும்பவும் உங்கள் சைடே திரும்பி படுத்துக்கிட்டாரு. நீங்கள் அதை நல்லாவே நோட் பண்ணி இருந்திருப்பீங்க. தேயோங் கிட்ட வந்து பட, இங்கே வந்து படு, தூரம் ஐயான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட்ட வந்து படுக்கிறாரு. குளிர்தா தேயோங்? இல்லை ஒய்யான், உனக்கு குளிர்தா ஒய்யான்? பெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெட்ஷீட்டை எடுக்க போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட கையை பிடிச்சிட்டு பெட்ஷீட் வேண்டாம், நீ தான் வேணும். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னை கட்டி பிடிச்சிக்கோ தேயோங், பெட்ஷீட்டை விட நீ தான் வார்மாக இருக்க, என்னை கட்டி பிடிச்சிக்கோ. அவரும் ரொம்ப ஆசையாக உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் திரும்பவும் அவரை ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸை அவரோட கழுத்தில் அப்படியே பரி பண்ணிக்கிட்டீங்க. அவர் இன்னும் நல்லா ஹக் பண்ணுறாரு. அவருக்கு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் அப்படி அவரோட ஃபேஸை வந்துட்டு உங்கள் கழுத்தில் வச்சு அப்படின்ற மாதிரி ஸ்மெல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு என் மேலே உனக்கு திரும்பவும் அதே வாசம் அடிக்குதா தேயோங்? உன் மேலே எப்போவுமே எனக்கு இதே வாசனை தான் அடிக்கும் ஐயான். உனக்கு என்ன தோணுது? எனக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் லிப்ஸ் அப்படி பார்க்குறாரு. உங்களுக்கு நல்லாவே புரியுது. எடுத்துக்கோ தேயோங். என்ன? நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு கிட்ட போயிட்டு டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்ற மாதிரி செம்ம டீப்பான லிப் கிஸ். அவ்வளோதான். உங்கள் லிப்ஸ் அவர் லிப்ஸில் அட்டாச் ஆனதும் அடுத்த செகண்ட் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா ஃபோர்ஸாக உங்களை வச்சு லிப் கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு.
2 பேருமே படுத்துட்டே ஹக் பண்ணுற பொசிஷனில் தான் இருக்கீங்க. அவர் உங்களோட வெயிஸ்ட்டை நல்லா இன்னும் கிட்ட கிராப் பண்ணி இழுத்து செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த கிஸ் வந்துட்டு உங்கள் லிப்ஸில் இருந்து உங்கள் சீக்ஸு, சின்னு, அப்படியே நெக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஃபேஸ் வந்துட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அவர் கழுத்துக்கிட்ட போனதுமே செம்ம மார்னிங் வந்திருக்கும். அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஷர்ட்ஸு, ப்ரேசரு, அவரோட ஷர்ட்டு அப்படின்னு சொல்லி மொத்த ட்ரெஸ்ஸுமே கலண்டு கீழே விழுது. அப்படியே உங்களை ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகி இன்னும் டைட்டராக ஹக் பண்ணி உங்கள் நெக்கு ஃபுல்லாக அவ்வளோ கிஸ் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா அந்த குளிருக்கு எதமாக அவரை இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அவரோட பேக் சைடில் இருக்கிற ஹெட்டெல்லாம் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு செம்மையாக மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பீங்க. ஆஃப்டர் தட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேருமே மேலே ஒரே பெட்ஷீட் போத்திட்டு நீங்கள் தேவங்களோட செஸ்ட் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. அவர் உங்களோட ஹெட் அப்படியே டேப் பண்ணி விட்டுட்டே படுத்துட்ருக்காரு. ஒய்யான், உனக்காக நான் ஒரு பாட்டு பாடவா? ஆஹா, தேவாங் பாடி இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே, பாடு. காலங்களோடும் இது கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் ஈரம் வாழும் தாயாக நீதான் தலைக்கோத வந்தாலும் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீங்கு தந்தது அடி உன்னாட்கதான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே நெஞ்சோடு கலந்திடு உறவாளே அப்படின்னு போய் கொஞ்சம் எக்கி அவரோட சீக்ஸில் அப்படியே கிஸ் கொடுக்குறீங்க. என்ன, எப்போ இந்த பாட்டை உனக்கு நான் தான் பாடுவேன், இப்போ நீ பாடியிருக்க. இந்த பாட்டை உனக்கு பாடணும்னு நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் வயான். அது இப்போ நடந்துருச்சு. ஐம் ஸோ ஹாப்பி. தேயாங், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு வயான். நீ ஏன் எனக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணலை? அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீ எனக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீன்னா அந்த ஃபேமிலி என்னை தத்து கேட்டப்போ அவங்கக்கிட்ட நான் போயிருக்கவே மாட்டேன். ஒய்யான், முறைப்படி உனக்கு நான் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த அர்ஜுன் பண்ணிட்டான். அர்ஜுனுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறன்றது எப்போலேருந்தோ தெரியும். அது தெரிஞ்சுமே அவன் வேணுக்குன்னே உன்னை லவ் பண்ணான், என்ன முந்திக்கணுன்றதுக்காக. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஆமாம் வயான், அவனுக்கும் எனக்கும் ரொம்ப நாளாகவே கபடி கேமில் ஒரு போட்டி இருந்தது. ஆனால் அவன் உன்னை லவ் பண்ணி என்னை பழி வாங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீயும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. எனக்கு அப்போ என்னோட மொத்த வேர்ல்டுமே ஸ்டாப் ஆன மாதிரி இருந்தது வயான். நீயே அவனை லவ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் எனக்கு தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அவன் உன்னை வச்சு என்னை எவ்வளோ வெறுப்பேற்றணும் தெரியுமா? என்னோட கோவத்தை தூண்டிக்கிட்டே இருந்தான் ஒயான். அவனுக்கு அப்போலேருந்தே பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது ஒயான். ஒயனுக்கு துரோகம் பண்ணுறியா, இதுதான் உன்னோட லவ்வான்னு நான் அவன்கிட்ட சண்டை போட போனேன். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை சேர்ந்து அடித்தாங்க. எனக்கு கோவம் வந்து நான் அவன் ஃப்ரெண்டில் ஒருத்தவனை கல்லை வச்சு அடித்து மண்டை உடஞ்சிருச்சு. அதுக்கு தான் அவன் சண்டை போட வந்தப்போ பிளேடை வச்சு நான் அவன் கையை கிழித்தேன். அதுக்கப்புறம் தான் நீ வந்த. அங்கே நடந்ததெல்லாம் வச்சு நீ என்னை மட்டுமே ப்ளேம் பண்ணி என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்ட வயான். எனக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? கையில் இருந்த பிளேடை வச்சு என் கையை நானே கிழிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி அவரோட அந்த கையை பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பிளேடு கிழிச்சு அந்த தடயம்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, தேயாங், இந்த விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட அப்போவே சொல்லி இருந்திருக்கலாம்ல. எங்கடி சொல்ல விட்ட? நீ பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபலும் என்னை அம்மாச்சிக்கிட்ட போய் மாட்டி விட்டுட்டான். அந்த அம்மாச்சி பெரிய இது மாதிரி, நீ ஒன்றும் இங்கே இருக்க தேவையில்ல, இனிமேல் நீ ஹாஸ்டலில் தான் படிக்கணும்னு சொல்லி என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருச்சு. ஐம் சாரி தேயாங், நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பான்னு நான் நினைக்கல. இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அவங்க யாருமே எனக்கு வேண்டாம், நீ மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக நீங்கள் ஹக் பண்ணி கேட்டீங்க. அவருமே உங்களை ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. ஒய்யான், நம்ம ஆஸ்திரேலியா போகலாமா? என்ன சொல்கிற? ஏன் ஆஸ்திரேலியா போகலாம்? உன்னை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து என் மனசில் இருக்கிறத சொல்லி சம்மதிக்க வைக்கலான்னு தான் இப்படி ஒரு இடத்தையே நான் உருவாக்கினேன்.
ஆனால் இங்கே சுற்றி யாருமே இல்லை வயான். இங்கேயே நம்மளோட கடைசி வரைக்கும் வாழ முடியாது. அது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏ முட்டாள், அப்போ இந்த இடத்த என்ன பண்ணுவ? இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ உருவாக்கியிருக்க. இந்த இடத்த நான் வித்துடுறேன். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் எப்படியாவது ஒரு வேலை தேடி வேலை கிடச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஆஸ்திரேலியா போயிடலாம். அங்கேயே செட்டில் ஆகிடலாம். ஓகேவா வயான்? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ப்ளீஸ் வயான், இந்த இந்தியா நமக்கு வேண்டாம் வயான். இங்கேருந்து ஆஸ்திரேலியா போயிடலாம். அங்கே நீயும் நானும் மட்டும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழலாம். அங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். சரியா? நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிவிட்டு, உன் கூட எங்கே இருந்தாலுமே நான் ஹாப்பியாக இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேயாங். நீ எங்கே இருந்தாலுமே என்னை நல்லபடியாக பார்த்துப்ப. ஓ இஷ்டம். நம்ம ஆஸ்திரேலியா போகலாம். க்யூட்டி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்சம் டேஸ் வந்துட்டு அங்கே இருந்திருப்பீங்க. நிறைய கடல்ஸ், நிறைய ரொமான்ஸ் அப்படியே போயிருந்திருக்கும். அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்த வந்து விற்றுருந்துருப்பார். அதே மாதிரி நீங்கள் 2 பேருமே ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ண ஜாப்மே உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். அதுக்கேற்ற விசாவுமே உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருமே ஆஸ்திரேலியா கிளம்பி போயிருந்திருப்பீங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அக்கம் பக்கத்தில் நிறைய வீடுகளோட சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே உங்கள் வீட்டோட டெரஸில் தான் நின்றுட்டுருக்கீங்க. தேயாங் வந்துட்டு ஒரு ட்ராக் பேண்ட் மட்டும் போட்டிருந்திருப்பார். நீங்கள் வந்துட்டு மேலே ஒரு ஸ்லீவ்லெஸ், கீழே வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்திருப்பீங்க. 2 பேருமே அப்படி க்ளோஸாக நின்று அந்த சிட்டியோட அழகை அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ சந்தோஷமாக இருக்கியா வயான்? தேயாங், நான் இந்தியாவில் இருந்ததை விட இங்கே தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு உண்மையான லவ்வை கொடுக்கறதுக்கு நீ இருக்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் பேபி? அப்போ உனக்கு நான் மட்டும் போதும்ல? போதும். இதுக்கு மேலே ஏதாவது ரிலேஷன்ஷிப் வேணும்னா அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ஹக் பண்ணுறீங்க. அவருமே உங்களை ஹக் பண்ணியிருந்திருப்பார். இந்த சைடு உங்களோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. இந்த சைடு தேயாங்கோட ஃபேஸ் அப்படியே க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. உங்கள் ஹெட்டை அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் யோசித்து பார்க்குறாரு. சின்ன வயசில் தேயாங் உங்கள் மேலே அப்சஸ்டாக இருக்காருன்னு சொல்லி கௌரி அப்படின்ற ஒரு ஆண்டி வந்துட்டு அம்மாச்சி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. அதை கூட தேயாங் வந்துட்டு ஒளிஞ்சு நின்று காதில் வாங்கிட்டு இருந்திருப்பாரு. என் வயன்கிட்ட இருந்து என்னை பிரிக்க பார்க்குறீங்களா? உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி ஒரு நாள் வந்துட்டு கிணத்துக்கிட்ட நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவர் அப்படியே பின்னாடியிலேருந்து வந்து அவங்களோட காலோட தூக்கி அப்படியே அவங்கள கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருந்துருப்பாரு. அது ரொம்ப ஆழமான கிணறாக இருந்திருக்கும். ஸோ தட் அவங்க அங்கேயே மூழ்கி செத்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாச்சி அவங்க வந்துட்டு உங்களை தத்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ தேயாங்க வந்துட்டு உங்ககிட்ட இருந்து பிரித்து அவங்க ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டாங்கல்ல. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்துட்டு தேயாவுக்கு சோறு போட்டு வளர்த்துருக்காங்க, இவ்வளோ வருஷம் படிக்க வச்சுருக்காங்க. அதனால அவங்கள கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ தட் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி பண்ணி விட்டுருந்துப்பாரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு பழசு எல்லாமே மறந்து போயிருந்திருக்கும். அண்ட் நீங்கள் அவரை விட்டு பிரியறதுக்கு மெயின் ரீசனாக இருந்ததே உங்களை தத்தெடுத்துட்டு போன அந்த குடும்பம், அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரையுமே கூண்டோடு அழிக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் திட்டம் போட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் தேயாங் வந்துட்டு ஹூடி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உங்களோட கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு. ஒரு gift கொடுத்துருப்பாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த கிஃப்டில் ஆக்சுவலாக இருந்தது வந்துட்டு பாம். ஸோ அந்த பாம் கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு அர்ஜுனோட ரூமுக்கு தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆக்சுவலாக உங்களோட ரூம், அர்ஜுனோட ரூம் 2மே பக்கத்து பக்கத்தில் தான் இருந்திருக்கும். அவர் கரெக்டாக இந்த டைமுக்கு தான் இந்த பாம் வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி டைம் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து பக்காவாக அவர் கடத்திட்டும் வெளில போயிருந்திருப்பாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிருந்திருப்பார் இல்லையா? அந்த லெட்டரை வந்துட்டு உங்கள் அம்மா தான் பிரித்து பார்த்துருப்பாங்க. உங்கள் அம்மா பிரித்து பார்த்ததுமே உங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒயின் வந்துட்டு லெட்டரை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சிடும். அவன் சீக்ரெட்டாக அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அர்ஜுனையும் கூட்டிக்கிட்டு அந்த ரூமுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ இப்போ அந்த ரூமில் அவங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த லெட்டரை வந்துட்டு அர்ஜுன் பார்த்ததும் தேயாங் மேலே அவனுக்கு செம்ம கோவம் வந்திருந்திருக்கும். தேயாங்கோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, சாகிறதுக்கு முன்னாடி நானும் ஒயனும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செத்து போடா அப்படின்ற மாதிரி தான் தேயாங்கோட மோட்டிவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் அந்த லெட்டரையும் பார்த்துருப்பான். அந்த டைம் கரெக்டாக பாம்பும் பிளாஸ்ட் ஆகி இருந்திருக்கும். பக்கத்து ரூமில் இருந்த எல்லாருமே ஸ்பாட் அவுட். மற்ற எல்லாருக்குமே சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிருந்திருப்பாங்க. உங்களை காரில் வச்சுட்டு போகும்போது தான் அந்த பாம் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி இருந்திருக்கும். ஸோ அவர் அப்படியே அந்த மண்டபத்தை திரும்பி பார்த்து க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் போயிருந்திருப்பார்.
ஸோ இது எல்லாத்தையுமே தேவம் வந்துட்டு நினச்சி பார்க்குறாரு. அப்படி உங்களோட ஹெட் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு, எனக்கும் நீ மட்டும் போதும் அயான். நம்ம லைஃப்குள்ளே வேற யாரும் வேண்டாம். உன்னையும் என்னையும் பிரிக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த தையாங்க அவங்களுக்கு மரணத்தை தான் பரிசா தருவான். யூ ஆர் ஆல்வேஸ் மைன் அயான். அப்படின்ற மாதிரி ஸ்மித் பண்ணுறாரு. அவருக்கு நார்மலாக உங்கள் மேலே இருந்த லவ் அப்சஷனாக மாறி இருந்திருக்கும். அந்த அப்சஷன் சைக்கோட்டிக் அப்சஷனாக எப்படி மாறுச்சுன்னா, உங்களை அந்த ஃபேமிலி தத்தெடுத்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு தான் மாறி இருந்திருக்கும். அவரை பொறுத்தளவு அவர்கிட்ட இருந்து யாரெல்லாம் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே தியாங் கொன்னுடுவார். ஆஃப்டர் தட் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. தியாங் உங்களுக்கு ரொம்ப லவ் கொடுப்பாரு. அவருக்கு எல்லாமே நீங்கள் தான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பேபிஸ் கூட பிறந்திருந்திருக்கும். உங்கள் லைஃப் இப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி. யாரும் இதை ரொம்ப டீப்பாலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. இது மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இதை வெறும் ஸ்டோரியாக மட்டும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஹைப் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சுகா ஹியோங்க்கு ஒரு ஒன் ஷாட் வரும். அதுக்கப்புறம் நம்ம தே சீரீஸை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ உங்களை அந்த ஒன் ஷாட்டோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். OT7 பாப்பல் யூ. ஹாய் பாப்பல் யூ.